My Lord, I believe. My Lord, I believe. And all things are possible. My Lord, I believe. My Jesus is here. My Jesus is here. And all things are possible. My Jesus is here. நாம் வேதத்தை திறந்து வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் கடைசி வரைக்கும் படிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியில விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்னியின் மகாநாள் வந்துவிட்டது யார்? அவருடைய கோபாக்னியின் மகாநாள் வந்துவிட்டது யார் நிலையிருக்க கூடும் என்றார்கள். வாசிக்கப்பட்ட வேதபாகங்களுடைய கர்த்தர் தாமே தன்னுடைய ஆசீர்வாதத்தை கூறுவராக. நம் தலைகளை தாழ்த்துவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, பயபக்தியாக நாம் தாழ்த்துவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான இந்த காலை வேளையிலே இதோ எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துவோம் தகப்பனே. இந்த வார்த்தைகளுக்கு பின்பாக இருக்கிற உங்களுடைய சிந்தையை தகப்பனே திறந்து நாங்கள் பார்க்கும்படி கர்த்தாவே இந்த காலத்திலே எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். இதோ அந்த காரியங்களை தகப்பனே வார்த்தையாய் கூடி வந்திருக்கிற இந்த சபை மத்தியிலே கர்த்தாவே இதோ பேசப்படுகிற வார்த்தைகளை நீர் பேசி அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஆதாரத்தை தர வேண்டுமோ நீர் தந்து அவர்கள் தகப்பனே ராப்சரிங் ஃபெய்த்தை பெற்றுக்கொள்ள, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள, இந்த 6வது முத்திரையின் கீழே நடக்கிற காரியங்களை கண்டுகொள்ள புரிந்து கொள்ள கர்த்தாவே கிருபை செய்வீராக. இதோ இந்த 6வது முத்திரையானது ஒரு சுத்திகரிப்பின் முத்திரையா இருக்கிறது, சுத்திகரிப்பின் முத்திரையா இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இதோ அந்த காரியங்களை பார்க்கும்படி கர்த்தாவே நீர் எங்களோட கூட பேசுவீராக. இந்த அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இது இதற்காக சகோதரிகளும் சகோதரர்களும் கர்த்தாவே ஜபத்தை எடுக்கிறார்களோ அந்த ஜபத்தை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை தடையா இருக்கிற எல்லா காரியங்களை நீர் நிறைவாக்கி கர்த்தாவே ஆண்டவரே அவர்களுடைய சாட்சியின் மூலமாக நீர் மகிமைப்படுகிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இதற்காக தகப்பனே தங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உமக்கு காண்பிக்கிறார்களோ தகப்பனே, அந்த காரியங்களை நீரே நிறைவேற்றி ஆண்டவரே மகிமைப்படுகிறார். எல்லா பலவீனங்களை மாற்றி போடு, எல்லா சோர்வுகளை அகற்றி, எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவிசுவாசங்களை அகற்றி உம்முடைய தெய்வீகமான பிரசன்ன இடத்துல மூடிகளை மறைத்துக் கொள்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். சோரியே சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. நம்ம என்ன செய்தியை பார்த்தோம் போன வாரத்தில்? நான் வெட்னஸ்டே பிரேயர் வைக்கணுன்ற மாதிரி பார்த்தேன். ஆனால் அதுக்கான ஒரு சூழ்நிலையானது கிடைக்கல. விசுவாசிகள் அதுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்க சொல்லி. ஏன்னா நம்ம நல்ல ஒரு செய்திகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்க்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா எக்காலங்களை பற்றி நம்ம பார்க்கணுன்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், விரும்புகிறோம் இல்லைங்களா?
நம்ம வந்து தியானிக்கணுன்ற மாதிரி என்ன பண்றோம்? எஸ், முடிவு பண்ணிருக்கிறோம். அதற்காக என்ன பண்ணோம்? இது எல்லாமே எப்படின்னா இதெல்லாம் ரொம்ப மகத்தான ஒரு ரெவலேஷன்ஸ். விசுவாசிகளா தேவன் என்ன பண்ணியிருக்காரு இந்த காலத்துல? ரிவீல் பண்ணியிருக்காரு, எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காரு. நம்ம என்ன பண்ணணும்? அந்த காரியங்கள் எல்லாமே நம்ம வந்து தியானிக்கணும். ப்ராஃபிட் எல்லா காரியங்களையும் என்ன பண்ணியிருக்காரு? எஸ், அவருடைய செய்திகள் மூலமாக பேசியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பேசியிருக்கிறாரு. அதை வந்து என்ன பண்ணணும் நம்ம? எஸ், இணைத்து பார்க்கணும். இப்போ தேவனுடைய மீட்பின் திட்டத்துக்கு தேவனுடைய மீட்பின் திட்டத்திற்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் என்ன பண்ணிருப்பாருன்னா அங்கங்க தலைப்புகள் மூலமாக பேசப்படுகிற செய்திகளை பேசியிருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? அந்த மீட்பின் திட்டத்தை வந்து சரியாக இணைக்கணும். அவருக்குள்ள இருந்த அதே ஆவி நமக்குள்ள இருக்கும் போது என்ன பண்ண அந்த வேலையை வந்து செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ ப்ராஃபிட் மூலமா பேசப்பட்ட அதே ஆவி, அதே ஹோலி ஸ்பிரிட், விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கும்போது அது என்ன பண்ணும்? எஸ், அதுதான் என்ன பண்ணும் இந்த காலத்துல அந்த எல்லா காரியங்களையுமே என்ன பண்ணும்? எஸ், இணைத்து ஒரு மீட்பு திட்டத்தை வந்து காட்டும், ஒரு இமேஜை காட்டும். தேவன் இதுதான் என்ன பண்ணாரு? உலக தோற்றத்துக்கு முன்பாக தம்முடைய சிந்தையிலே அவர் முன்குறித்தார், அவர் முன்னறிந்தார், முன் சிந்தித்தார் என்கிற காரியத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? எஸ், நம்ம பேசுகிற பிரசங்கத்தின் மூலமாக, பேசப்படுகிற செய்தியின் மூலமாக நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை காட்டலாம். இதுதான் தேவன் என்ன பண்றாரு? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தம்முடைய சிந்தையில வந்து அவர் சிந்தித்தார் காரியங்களை என்ன பண்ண முடியும்? எஸ், நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும், காட்ட முடியும். அதே ஸ்பிரிட் தான் நம்ம உள்ள இருக்கணும். வேற ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணாது? அந்த காரியங்களை காட்டாது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம வெளிப்படுத்துற விஷயத்தை பார்க்கும்போது சொல்லியே நம்ம 22 அதிகாரங்களை பார்க்கும்போது எல்லாமே என்னவா இருக்குது? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை தான் என்ன பண்றாரு தேவன். இயேசு கிறிஸ்து ஒப்பித்ததோ அவர் என்ன பண்றாரு? அவருடைய தூதனுக்கு என்ன பண்றாரு? அதை வந்து எஸ் ஒப்பு கொடுக்கிறார். அவர் தான் என்ன பண்ணும்? எல்லாவற்றையும் அவர் தான் என்ன பண்ணும்? எஸ், ரிவீல் பண்ணும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதான் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வெளிப்படுத்துற விஷயம் முதல் அதிகாரத்துல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது பாருங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரராகிய யோவானுக்கு வெளிப்படுத்துமான விசேஷம். அப்ப இங்க தேவன் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்றாரு? ஒப்புவிக்கிறார். அவர் என்ன பண்றாரு? தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. இல்லீங்களா? அப்ப தேவனும் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நம்ம என்ன பண்றோம்? அவர் ஒரே தேவன் 3 காரியங்களில் வெளிப்படுகிறார். பிதாவும் அவர்தான், குமாரனும் அவர்தான், பரிசுத்த ஆவியும் அவர்தான். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவர் என்ன பண்றாரு? ஒரு நபர் வந்து 3 வேலைகளை செய்கிறார். இப்ப அங்க தேவன் சொல்லும்போது அங்க ஒரு நபர், தேவன் சொல்லும்போது பிதா அவரு, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் குமாரன் என்ற மாதிரி என்ன பண்ணாதீங்க. நம்ம அந்த மாதிரி என்ன பிலீவ் பண்ண மாட்டோம் இல்லீங்களா? நம்ம பிலீவ் பண்ற காரியம் எப்படி இருக்கும்? அவர் ஒருவரே என்ன பண்றாரு? எஸ், 3 காரியங்களையும் 3 கதாபாத்திரங்களை என்ன பண்றாரு? எஸ், கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டு செய்கிறார். ஆமென். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ இங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவும் அப்புறமா யோவான் இருக்கிறாரு, அப்புறமா தம்முடைய தூதன் யாரு? எஸ், அப்படிதான் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம என்ன பண்றோம்? அந்த தூதனை வந்து என்ன பண்றோம்? அவர்தான் வில்லியம் மரியன் பிரண்ணாம் என்ற மாதிரி விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஜீசஸ் இருக்கிறாரு, அப்புறமா ஒரு ஏஞ்சல் இருக்கிறாரு, அப்புறமா யோவான் இருக்கிறாரு. அப்புறமா இது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய சங்கதிகளா இருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் என்ன பண்றாரு இப்போ தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஒப்புவிக்கிறார். அப்போ ஒப்புவித்த பிறகு சோதனை அதை வந்து என்ன பண்றாரு? தூதனை வந்து அனுப்பி அந்த ஊழியக்காரராகி யோவானுக்கு என்ன பண்றாரு? இப்போ எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப வெளிப்படுத்துகிற காரியம் நெக்ஸ்ட் வந்து நடக்க வேண்டிய சங்கதிகள் காரியங்களா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல பார்க்கும்போது என்ன இருக்குது? நம்ம 3 நபர்களை பார்த்தோம். ஜீசஸ், அப்புறமா ஏஞ்சல், அப்புறமா எஸ் யோவான், மணவாட்டிக்கு அடையாளமா இருக்கிற ஒரு நபரை பார்த்தோம் இல்லீங்களா? அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவின் 7 விதமான மகிமையை பார்க்கிறோம். முதல் அதிகாரத்தில், 2வது அதிகாரத்துல, 3வது அதிகாரத்துல பார்க்கிறோம். செகண்ட் சாப்டர்ல, 3rd சாப்டர்ல வந்து சபை காலங்களை பார்க்கிறோம். என்ன சபை காலம்? 7 சபை காலம். எபேசு, சிமிர்னா சொல்லுங்க. எபேசு,
எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. இந்த மாதிரி வந்து 7 சபை காலங்களை பார்க்கிறோம். அதன் பிறகு 4வது சாப்டர்ல வந்து ஜான் வந்து என்ன பண்றாரு? எடுத்துக்கொள்ளப்படுறார். ஜான் என்ன பண்றாரு? எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அவர் வந்து கர்த்தருடைய நாளுக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்படுறாரு. இது கர்த்தருடைய நாளு வெளிப்படுத்துற விஷயம் 10ஆம் அதிகாரம். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் நம்ம என்ன பண்றோம்? அதுதான் கர்த்தருடைய நாளுன்ற மாதிரி விசுவாசிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய நாளுக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்படுறாரு யாரு? பரலோகத்திலிருந்து ஒரு சத்தமானது ஏறிவான்னு சொல்லும்போது என்ன பண்றாரு? அவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. ஆமென். அப்ப 4ஆம் அதிகாரத்துல யோவான் வந்து எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அதன் பிறகு சோரேஸ்வரியே 5ஆம் அதிகாரமா இருக்குது. ஆட்டுக்குட்டியால வந்து புஸ்தகத்தை வாங்குற காரியமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? யாருமே என்ன இல்ல, அதை வாங்குறதுக்கான ஒரு தகுதி யாருக்குமே இல்ல. வானத்துல பாக்குறாரு, பூமியில பாக்குற, பூமியின் கீழே பாக்குறாங்க. வானத்துல பாக்குறாரு, பரலோகத்துல பாக்குறாங்க, பூமியில பாக்குறாங்க, அப்புறமா பூமியின் கீழே பாக்குறாங்க. அங்க யாருமே என்ன இல்ல, அந்த புஸ்தகத்தை வாங்குறதுக்கு தகுதி இல்ல. அப்ப தகுதியுடையவர் யாரா இருக்கிறாரு? அதான் ஜீசஸா இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் தான் என்ன பண்றாரு? அவர் கல்வாரியில மனுஷகுமாரனாக இனத்தன் மீட்பராக இந்த உலகத்திற்கு வந்து மனுஷன் எப்படி பாவம் செய்து எப்படி உணர்த்தப்படுறான்ற ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மனுஷன் எப்படியெல்லாம் வாழ்ந்தான்ற மாதிரி இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்தார் அவர். இல்லீங்களா? நம்ம சிந்திக்கிற மாதிரி சிந்திச்சார், நம்ம வேதனைப்படுற மாதிரி வேதனைப்பட்டாரு, அவருக்கு பசி இருந்துச்சு, அவர் சாப்பிட்டாரு. இல்லீங்களா? எல்லா காரியத்தையும் என்ன பண்றாரு? நம்மை போல வாழ்ந்து அடிக்கப்படுறார். தேவன் நம்மை போல அவர் நித்தியமானவர். அவர் என்ன பண்றாரு? காலத்துக்கு வந்து இனத்தால் மீட்பராக வந்து ஒரு என்ன பண்றாரு? தம்முடைய மனவாட்டியை மீட்டுக் கொள்வதற்காக, தம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக ஒரு மீட்பின் பொருளாக கிருபாதன பலியாக அடிக்கப்பட்டார். அப்ப அவர் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி மரணத்தை வந்து சோதரேஸ்வரிய ப்ராஃபிட் சொல்றாரு, அந்த மாதிரி மரணத்தை வந்து யாரும் என்ன பண்ண முடியாதா? அனுபவிக்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட கொடூரமான ஒரு மரணம். ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய பாவத்தினுடைய அந்த கொடூரம் அவர் அனுபவிச்சார். சொல்லுங்க, புரியுதா? அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு என்னது மரணத்தை வந்து அவரு என்ன பண்ணாரு? சந்தித்தார். விசுவாசி. அப்ப அவர் என்ன பண்ண முடியும்? அந்த சிங்காசனத்துல வீட்டிற்குடைய அந்த கரத்துல இருக்கிற அந்த மீட்பு புஸ்தகத்தை வந்து வாங்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அவர் தான் என்ன பண்ணாரு இப்போ 5th சாப்டர்ல? அந்த புஸ்தகத்தை, மீட்பு புஸ்தகத்தை, பூமிக்குரிய பத்திரத்தை, உரிமை பத்திரத்தை என்ன பண்றாரு அவரு? ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க? இழந்து போனாங்க. அது பரலோகத்துல இருக்குது. எங்க இருக்குது? சிங்காசனத்துல வீட்டிற்குடைய வலது கரத்துல இருக்குது. அவர் சிங்கத்தை போல இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா இப்ப அந்த புஸ்தகத்தை வாங்கும் போது இப்ப ஆட்டுக்குட்டியை போல தம்மை என்ன பண்றாரு? தம்மை சிங்கத்தை போல இருக்கிற அவர் வந்து இப்போ ஆட்டுக்குட்டியை போல தம்முடைய சுவாபத்தை மாத்திக்கிறார். இப்ப அவர் என்ன பண்றாரு? வாங்குற அந்த புஸ்தகத்தை வாங்குறாரு 5th சாப்டர்ல. அப்ப 6th சாப்டர்ல 6வது அதிகாரத்துல 6 முத்திரைகளை வந்து உடைக்கிறது. அப்ப அந்த புஸ்தகத்தை வாங்குற பிறகு என்ன பண்ண முடியும்? அந்த முத்திரைகளை உடைக்க முடியும். அப்ப யார் அது? அந்த முத்திரைகளை உடைக்கிறது யாரு? ஜீசஸ் தான். விசுவாசி யார் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினாரோ அவர் என்ன பண்ணி அந்த முத்திரைகளை வந்து உடைக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ வந்து 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது சோரேஸ்வரிய 6 முத்திரைகளை பார்க்கிறோம். அப்ப 7வது அதிகாரத்துல 4 தூதர்களை பார்க்கிறோம். 4 தூதர்களை பார்க்கிறோம். அப்புறமா 1,40,000 விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து கூட பார்க்கிறோங்க. 4 ஏஞ்சல்ஸை பார்க்கிறோம், ஜீசஸை பார்க்கிறோம். அதன் பிறகு சோரேஸ்வரிய 1,44,000 பீப்பிள்ஸை பார்க்கிறோம். அதன் பிறகு விசுவாசிக்கிறீங்களா? அதன் பிறகு என்ன பார்க்கிறோம்? புத்தி இல்லாத கன்னிகைகளை பார்க்கிறோம். அப்புறமா பூமி வந்து சுத்திகரிக்கப்படுறது. இப்படி வந்து இந்த மாதிரி காரியங்களை 7ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 7 முத்திரையை உடைக்கிறத பார்க்கிறோம். 7வது முத்திரையை வந்து உடைக்கிறத பார்க்கிறோம். அது ஒரு சைலண்ட் ஸ்பிரிட் இல்லீங்களா? அது சைலண்டான ஒரு நேரம். அந்த நேரத்துல வந்து அது 7வது முத்திரையா இருக்குது. அப்புறமா என்ன பண்றோம்? 4 எக்காலத்துகளை பார்க்கிறோம். 4 எக்காலத்துகளை பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? 5, 6 எக்காலங்களை பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்துல வந்து 5, 6 எக்காலங்களை பார்க்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? 10வது சாப்டர்ல பலமுள்ள தூதன் யாரு? ஜீசஸ். யார் அது? மைட்டி ஏஞ்சல் யாரா இருக்கிறாரு? அவருடைய கரத்துல அவருடைய கையில வந்து என்ன இருக்குது? திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் இருக்குது. அப்ப அங்க புஸ்தகத்தை வாங்குறாரு, முத்திரைகளை உடைக்கிறாரு. இப்போ புஸ்தகம் எப்படி இருக்குது? திறக்கப்பட்ட சிறு புஸ்தகமா இருக்குது. விசுவாசி. அப்ப யாரா இருக்கலாம்? அவரு
மைட்டி ஏஞ்சல் யாரா இருக்கலாம்? ஜீசஸ் தான். ஆமென். விசுவாசிங்களா? அதன் பிறகு அங்க அவர் வந்து சிங்கத்தை போல என்ன பண்றாரு? கர்ஜிக்கிறார். அப்ப 7 சத்தங்கள் என்ன பண்ணுது? 7 இடிமுழக்கம் 7 இடிமுழக்க சத்தங்கள் என்ன பண்ணுது? தன் சத்தங்களை வந்து என்ன பண்ணுது? எஸ் முழங்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமென். அதன் பிறகு சோரே யார பாக்குறோம்? யோவானை பாக்குறோம். அவர் என்ன பண்றாரு? அந்த சத்தத்தை கேட்ட பிறகு அது எழுதணுன்ற மாதிரி பாக்குறாரு இல்லீங்களா? அதன் பிறகு என்ன பண்றாரு? அவரு எழுதாத முத்திரை போடுற மாதிரி சொல்றாரு. அவர் யாரா இருக்கிறாரு? தேவன். எஸ் மனவாட்டிக்கு அடையாளமா இருக்க யோவான். அதன் பிறகு 7th ஏஞ்சல். அவர்தான் யாரு? பூமிக்குரிய தூதன் வில்லியம் மேரியன் பிரான்ஹாம். யாரு? வில்லியம் மரியன் பிரான்ஹாம். அவர் விசுவாசிக்கிறீங்களா? அவர் 7th ஏஞ்சல். அப்ப அவர் 7th ஏஞ்சலா இருக்கிறார். அப்புறம் 11ஆம் அதிகாரத்துல என்ன பண்றோம்? என்ன பாக்குறோம்? எலியா மோசஸ பாக்குறோம். மோசஸ் எலியாவை யாருக்காக வராங்க? அவங்க இஸ்ரவேலர்களுக்கு 1,44,000. விசுவாசிக்கிறீங்களா? எக்கால பண்டிகைக்கும் பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு மத்தியில வராங்க. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க? அந்த பாவ நிவர்த்தி பண்டிகையானது இருக்குதுன்ற மாதிரி அந்த 1,44,000 ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க எஸ் ப்ரீச் பண்ணுவாங்க. அவங்க விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவங்க அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க வந்து எந்த ஒரு நபரையும் அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. ப்ராஃபிட்ஸ் மட்டும் தான் விசுவாசிப்பாங்க. அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் தான் அவங்க யாரு? மோசஸ் எலியா வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் அவங்க. அதனால தான் அவங்கள தான் அனுப்பி என்ன பண்றாரு? தேவன் அவங்க மூலமா வெளிப்படுறாரு. ஆமென். அதன் பிறகு என்ன பார்க்கிறோம்? 12ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? அந்த ஒரு பெண்மணியை பார்க்கிறோம். சூரியனை அணிந்திருந்த ஒரு பெண்மணியை பார்க்கிறோம். அந்த பெண்மணி என்ன பண்றா? அதெல்லாம் பார்க்கும்போது அது என்ன வருது? இஸ்ரவேலா இருக்குது. அந்த அம்மா வந்து ஆவிக்குரிய ரீதியில புரிந்து கொள்ளுதல். அது ஒரு இஸ்ரவேல் வந்து ஒரு பெண்மணிக்கு என்ன பண்றாரு? ஒப்பிடுறாரு இல்லீங்களா? அந்த ஸ்திரீ அதை என்ன பண்றா? எஸ் அவ வந்து ஆளுகை செய்கிற ஒரு குமாரனை வந்து பெற்றெடுக்கிறான். அப்ப அந்த குமாரனை கொல்லுன்ற மாதிரி ரோம் என்ன பண்ணுது? ரோம் வந்து என்ன பண்ணுது? மோசஸ் பிறக்கும் போது பார்வோன் என்ன பண்றாரு? எல்லா ஆண் குழந்தைகளை என்ன பண்ணுங்க? எஸ் கொலை செய்து போடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து அந்த பிறக்கிற நபர் மூலமாக தம்முடைய சிங்காசனத்துக்கு கெடுதல் உண்டாகும்படி அங்க ஒரு காரியமானது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? எஸ் கேட்டிருப்பாங்க. விசுவாசி அதே மாதிரி பாருங்க. இவர் யார்? இயேசு கிறிஸ்து வந்த பிறகு என்னது? அவரை கொல்லுன்ற மாதிரி என்ன பண்றாரு? ஒரு ராஜா. அந்த ராஜா பேர் என்ன? யோரோது. மேன் காட் பிளஸ் யூ பிரதர். மேன் ஹalleluya. அப்ப அந்த யோரோது என்ன பண்றாரு? எல்லா குழந்தைகளையும் கொலை செய்றார். ஏன்னா அவருடைய அந்த பிறக்கிறார் பிறகு அவர் மூலமாக தம்முடைய ராஜ்யத்துக்கு ஒரு கெடுதல் உண்டாகும். அவங்க ரோமாபுரி இல்லீங்களா? அது போப்பின் ரோமாபுரியா இருக்குது. அப்போ அரசியல் ரோமாபுரியா இருக்குது. ஏரோது ராஜா வந்து அங்க எஸ் அங்க வந்து ஆளுகை செய்யும் போது இயேசு கிறிஸ்து பிறக்கிறாருங்களா? அப்போ வந்து அந்நிய ரோமாபுரி. அது விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுல பிறகு சோரே 13ஆம் அதிகாரத்துல வந்து 2 மிருகங்களை பார்க்கிறோம். ஒண்ணு வந்து ஒரு மிருகம் வந்து எங்க வருது? சொல்லுங்க. தண்ணீரிலிருந்து வெளி வருது. சமுத்திரத்திலிருந்து வெளி வருது. அது என்னவா இருக்குது? அதான் ரோம். விசுவாசிங்களா? நான் சொல்றது புரியுதா? அப்ப தண்ணீர்ல ஒரு மிருகமானது எழுப்பி வருது. இன்னொரு மிருகம் வந்து எங்க வருது? பூமியிலிருந்து எழுப்பி வருது. அப்போ பூமியிலிருந்து எழுந்து வர்ற மிருகம் எது? அது அமெரிக்கா. அப்போ தண்ணீரிலிருந்து எழுப்பி வர்ற மிருகமானது சொல்லுங்க, அது ரோமாபுரி. விசுவாசிங்களா? இந்த மாதிரி நம்ம காரியங்களை பார்க்கிறோம். 14ஆம் சாப்டர்ல என்ன பார்க்கிறோம்? 1,46,000 பேர்களை பார்க்கிறோம். முத்திரைகளை பார்க்கிறோம். கோபாகனைகளை பார்க்கிறோம் இல்லீங்களா? சாரி 14ஆம் அதிகாரத்துல வந்து 1,44,000 பேரை பார்க்கிறோம். அதன் பிறகு சோரே முத்திரைக்கு தூதர்கள் யாரு? மூன்று தூதர்களை பார்க்கிறோம். அது யாரு? அது யாரும் ஆவிக்குரிய ரீதியில நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது மார்ட்டின் லூதரும் வெஸ்லியும் பிரஹாம். விசுவாசிங்களா? அவங்க 3 தூதர்கள் என்ன பண்றாங்க? எஸ் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஸ்பீச் பண்ணும்போது அவங்களுடைய மெசேஜ் மூலமா இந்த மாதிரி ஆவிக்குரிய உலகத்துல வந்து இந்த மாதிரி காரியங்களை கொண்டு வந்தாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. புரியுதா சொல்றது உங்களுக்கு? முத்தூதர்களை பார்க்கிறோம். அப்ப அங்க கோபாக்னிகளை பார்க்கிறோம். அப்ப என்ன பார்க்கிறோம்? எந்த மாதிரி வந்து அவங்க எஸ் அந்த கோபாக்னிக்கு உள்ளாகறன்ற மாதிரி பார்க்கிறோம். அந்த முத்தரிக்கப்பட்ட அந்த சாரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த மிருகத்தின் முத்திரை வந்து பெற்றிருக்கிற ஜனங்கள் வந்து எப்பேற்பட்ட ஒரு கோபாக்னியை அடைய போறாங்கன்ற காரியங்களை அங்க வெளிப்படுத்துறார். விசுவாசிகள் அந்த 3rd ஏஞ்சல் அந்த முத்துதர்களை வந்து 3வது ஏஞ்சல் என்ன பண்ணுவாரு? அந்த மாதிரி ஒரு கருத்தை பேசுவார். அதே போல சொல்லி அறிவாளை
பிடித்துக்கொண்டு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன அரப்பின் தூதன். இந்த மாதிரி ஒரு காரியங்களை பார்க்கிறோம் 14வது அதிகாரத்துல. 15வது அதிகாரத்துல பார்க்கிறோம் 7 வாதைகளின் தூதர்களை பார்க்கிறோம். ஆமென். 7 வாதைகளின் தூதர்களை பார்க்கிறோம். 16வது அதிகாரத்துல 7 கலச தூதர்களை பார்க்கிறோம். 7 கலச தூதர்களை பார்க்கிறோம். அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்குறோம். அந்த கலச தூதர்கள் என்ன பண்றாங்க? தங்கள் கலசத்துல இருக்கிற காரியங்களை என்ன பண்றாங்க? ஊட்டுவாங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? 17வது அதிகாரத்துல பார்க்கிறோம் ஒரு அந்த 7 ஏஞ்சல்ஸ்ல 7 கலச தூதர்கள்ல ஒரு கலசம் என்ன பண்ணுவாரு? யோவானுக்கு என்ன பண்ணுவாரு? மகாவேசி பெற்றுக்கொள்ள செய்து வந்த குற்றங்களையும் அவளுக்கு நேரிடுகிற தண்டனைகளை குறித்து என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அந்த 7 கலச தூதர்கள்ல ஒரு கலசம் என்ன பண்ணுவாரு? யோவானுக்கு இந்த மாதிரி காரியத்தை வெளிப்படுத்துவார். அவ என்னென்ன காரியத்தை செஞ்சா, அந்த மகாவேசி வந்து என்னென்ன காரியங்களை வந்து சபை காலத்துல அவ என்னென்ன டாக்டிக்ஸை வந்து பயன்படுத்தினான்ற மாதிரி, அவ என்னென்ன ஸ்கில்ஸை வந்து அவ பயன்படுத்தினான்ற மாதிரி காட்டி அவ என்ன தண்டனை அனுபவிக்க போறா, எப்படியெல்லாம் பரிசுத்தவர்களுடைய ரத்தத்துல பிரியமா இருந்தாவ, அவ என்னென்ன செஞ்சற காரியங்களை வெளிப்படுத்தி ஹalleluya புரியுதா உங்களுக்கு? அவ என்ன தண்டனை அனுபவிக்க போறன்ற காரியத்தை வெளிப்படுத்துறார். அப்புறம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்துல மகாபாபிலுக்கு வரும் நியாயத்தீர்ப்பு. மகன் பாபிலோனுக்கு வருகிற நியாயத்தீர்ப்பை வந்து என்ன பண்ணுவாரு? எஸ் காட்டுறார். ஹalleluya 19வது அதிகாரம் இயேசு கிறிஸ்து அவரோட கூட அவருடைய சேனையும் என்ன பண்றாங்க? வந்து யுத்தம் பண்ணுவாங்க. உரைக்கப்படுற வார்த்தையை என்ன பண்ணுவாங்க? எஸ் யுத்தம் பண்ண. அதுதான் நம்ம அப்ப 4ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட யோவான் வந்து இப்ப எங்க வராரு? இப்போ 19ஆம் அதிகாரத்துல பூமிக்கு வராரு. புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் அவரோட கூட அவரோட சேனையும் வந்து யுத்தம் செய்தது. அப்ப என்ன பண்றாங்கன்னா யுத்தம் செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப பறவைகளுக்கு ஒரு அழைப்பு. அதான் என்னவா இருக்குது? ஆறுமுகத யுத்தமா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அந்த யுத்தத்துக்கு என்ன பண்ணுங்க? நீங்க வாங்க, நாங்க என்ன பண்றோம்? உரைக்கப்படுற வார்த்தைனால நாங்க உரைத்து என்ன பண்ணுவோம்? எல்லாரையும் அழிக்கும் போது நீங்க வந்து அவங்களுடைய மாம்சத்தை வந்து புசிங்க. புரியுதா? நான் சொல்ல புரியுதா? அன்னைக்கு வந்து இயேசுவுடைய மாம்சத்தை வந்து நாய்கள் புசிச்சு, அதே மாதிரி இந்த மாம்சத்தை வந்து பறவைகள் வந்து புசிக்கணும். ஆமென். அப்புறம் 20ஆம் அதிகாரம் பாருங்க, மில்லினியம் 1000 வருட அரசாட்சி. புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. அப்புறம் டெவில் வந்து கட்டப்படுறான். அப்புறம் 1000 வருட அரசாட்சி வந்து பூமி மேல வெளிப்பட போகுது. கோகுமகு, அப்புறமா வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே 20ஆம் அதிகாரத்துல இருக்குது. 21ஆம் அதிகாரத்துல புதிய வானம் புதிய பூமி. பரலோகம் என்ன பண்ணுது? பூமிக்கு எஸ் இறங்கி வருது. ஆமென். அதற்கு சொல்லியே வாசல் 12 வாசல்களை பார்க்கிறோம். 12 வாசல்களை பார்க்கிறோம். 12 அஸ்திபார கற்களை பார்க்கிறோம். இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கும். ஆமென். அந்த மாதிரி காரியங்களை பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். எஸ் சொல்லுங்க. 12 விதமான ஜீவவிருட்சம் இருக்கும். 12 விதமான ஜீவவிருட்சம் இருக்கும். மாதந்தோறும் என்ன பண்ணும்? மாதந்தோறும் தன்னுடைய கனிகளை கொடுக்குமா? ஆமென். அங்க சிங்காசனம் இருக்கும். அங்க சிங்காசனம் மேல அப்ப சிங்காசனம் இருக்கும்போது கிறிஸ்து அங்க இருப்பாரு. ஜீசஸ் இருப்பாரு இல்லீங்களா? ஆமென். அந்த பட்டத்துக்கு அவரே என்னவா இருப்பாரு? அவரே வெளிச்சமா இருப்பார். ஆமென். ஆமென். ஹalleluya. அது புதிய வானம் புதிய பூமி. அது என்னது? அது என்னவா இருக்குது? நித்தியமா இருக்கு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும். ஆனா இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது சொல்லி வெளிப்படுத்தின விஷயத்தை பார்க்கும்போது வெளிப்படுத்தின விஷயத்தை வந்து தேவன் அற்புதமா என்ன பண்ணிருக்காரு? எங்கெங்க என்னென்ன காரியங்கள் வரணுமோ அந்த காரியங்களை சரியான ரீதியாக என்ன பண்ணிருக்காரு? சரியான முறையில வந்து அமைத்திருக்கிறார். அது பியூட்டியா தெரியுமா? அது அழகான ஒரு காரியம். ஆமென். இதெல்லாம் சகோதரரே சொல்லியே வெளிப்படுத்தின விஷயத்தை வந்து நீங்க பார்க்கும்போது ரொம்ப என்ன பண்ணலாம்? ரொம்ப நீங்க வந்து மகிழ்ந்து களி கூறலாம். தேவன் என்ன பண்ணலாம்? அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓ என்ன மாதிரி காரியம் தெரியுமா? ஒரு அழகான காரியங்கள் தேவன் என்ன பண்ணிருக்காரு? இங்க வச்சிருக்கிறார். மேன் ஹalleluya. இங்க பாருங்க சொல்லியே இப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்ப 6ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம 6வது முத்திரையை படிச்சோம் இல்லீங்களா? அதான் செய்தியினுடைய ஒரு முக்கியமான காரியமா இருக்கு. நம்ம இதுக்கு என்ன பண்ண போறோம்? 6வது முத்திரையை வந்து 6வது முத்திரையின் கீழ் நடக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆமென். 6வது முத்திரையின் கீழ் நடந்த காரியங்களை பார்க்கிறோம். அதான் நம்முடைய மெசேஜா இருக்குது. ஏன்னா அந்த காரியத்தை வந்து பார்த்த பிறகு நம்ம எக்காலத்துல வந்து பேச முடியும். ஏன்னா 6வது முத்திரைக்குள்ள தான் எஸ் என்ன இருக்குது சொல்லுங்க? 7 எக்காலங்கள் இருக்குது. மேன் 6வது முத்திரையின் கீழ தான் 7 எக்காலங்கள் இருக்குது. ஆமென். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அப்ப நம்ம வந்து எக்காலங்களை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம்?
ஆறாவது முத்திரை குறித்து நம்ம என்ன பண்ணோம்? ரகசியத்தை வந்து நம்ம அறிந்து கொள்ளும், புரிந்து கொள்ளும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆறாவது முத்திரை கீழே 7 எக்காலங்கள் இருக்கும்போது அந்த எக்காலங்களை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம், தப்பில்லை. ஆனா அதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம்? ஆறாவது முத்திரையை வந்து என்ன பண்ண புரிஞ்சுக்கணும். ஆறாவது முத்திரை புரிஞ்சுக்கும் போது நம்ம எக்காலங்களை வந்து ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? எஸ், புரிஞ்சு கொள்ளலாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சொல்லி அப்ப பாருங்க, இங்க நம்ம என்ன பண்றோம் பாருங்க. இப்ப ஆறாவது முத்திரை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஆறாவது முத்திரையை வந்து 6ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் தொடங்கி 12வது வசனத்திலிருந்து நாம் 17வது வசனம் வரைக்கும் படிக்கிறோம். அதன் பிறகுதான் என்ன வருங்க? அதன் பிறகுதான் 7ஆம் அதிகாரத்துல தான் என்ன பண்றாரு? இங்க பாருங்க, பாருங்க. அதன் பிறகுதான் சொல்லியே 6வது முத்திரையை வந்து அவர் உடைத்த பிறகுதான் சொல்லி 7ஆம் அதிகாரத்துக்கு வருது. 7ஆம் அதிகாரம் ஆனது எஸ் வருது இல்லைங்களா? அப்ப அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. சொல்லி அங்க 3 நபர்கள் வெளிப்படுவாங்க. 3 கூட்டத்தை பார்க்கலாம். 3 கூட்டங்களை நம்ம யார் அவங்க? எஸ், அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா? 1,44,000 பேர். யார் அவங்க? இஸ்ரவேலர்கள். விசுவாசிகளா? ஜூஸ். அவங்க தான் யாரு? யார் அவங்க? 1,44,000 பேர் அவங்க. அதன் பிறகு புத்தி இல்லாத கன்னிகையை பார்க்கிறோம். புத்தி இல்லாத கன்னிகையை பார்க்கிறோம். அதன் பிறகு எஸ், பூமியை சுத்திகரிக்கிறது. பூமியை வந்து என்ன பண்றாங்க? சுத்திகரிக்கிற காரியம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா? அப்ப இந்த 3 காரியங்கள் நம்ம என்ன பண்ணலாம்? எஸ், 3 காரியங்களை பார்க்கலாம். ஒண்ணு வந்து 1,44,000 பேரை பார்க்கலாம். நெக்ஸ்ட் 2வது காரியம் புத்தியுள்ள கனிகளை பார்க்கலாம். 3வது காரியம் இயற்கையை வந்து தேவன் என்ன பண்ணுவாரு? மறுபடியும் சுத்திகரிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த 3 காரியங்களை பார்க்கலாம். 2 கூட்டங்களையும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப 6வது முத்திரையை வந்து 6வது அதிகாரத்துல பேசிட்டு நெக்ஸ்ட் 7வது அதிகாரத்துல என்ன இருக்குது? என்ன இருக்குது? 1,44,000 people. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. என்ன இருக்குதுங்க? 3 கூட்டங்களை பார்க்கிறோம் இல்லீங்களா? 3 கூட்டங்களை பார்க்கிறோம் இல்லீங்களா? அப்ப நம்ம எங்க இருக்கிறோம் சகோதரியே? பிசிக்கலா நம்ம பார்க்கும்போது சகோதரியே நம்ம எங்க இருக்கிறோம் தெரியுமா? நம்ம எங்க இருக்கிறோம்னா எக்கால பண்டிகைக்கும் பாவநிவர்த்தி பண்டிகைக்கு மத்தியில இருக்கிறோம். எக்கால பண்டிகைக்கும் பாவநிவர்த்தி பண்டிகைக்கு மத்தியில நம்ம இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா இப்ப இது 1,44,000 பேர் ரட்சிக்கப்படணும்னா அவங்க எப்ப ரட்சிக்கப்படுறாங்க? எப்ப ரட்சிக்கப்படுறாங்கன்னா 70வது வாரத்தின் 2வது பாகத்துல என்ன பண்ணுவாங்க? அந்த பாதி வாரத்துல ரட்சிக்கப்படுவாங்க. விசுவாசிகள மீட்கப்படுவாங்க. ரத்த சாட்சிகளா மரிக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்போ அவங்க என்ன பண்ணிப்பாங்க? அந்த ஒரு காரியமானது அந்த பாவ நிவர்த்தியின் பண்டிகைக்கு அவங்க வரணும் இல்லைங்களா? அப்ப பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு வரணும்னா அவங்களுக்கு என்ன வெளிப்படணும்? எக்காலங்கள் வெளிப்படணும். அப்போ அஞ்சாவது எக்காலம் இது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். 2வது எக்காலம் செகண்ட் வேர்ல்ட் வார் இல்லைங்களா? அப்ப 2 எக்காலம் என்ன பண்ணும்? இந்த 2 எக்காலங்களுமே என்ன பண்ணுதுன்னா அவங்கள சொந்த நாட்டுக்கு வெளியில எடுத்தது. என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் செகண்ட் வேர்ல்ட் வார் என்ன பண்ணுதுன்னா 5வது எக்காலமும் 6வது எக்காலம் என்ன பண்ணுதுன்னா அவங்க சொந்த நாட்டுக்கு என்ன பண்ணுது? அப்ப எக்கால பண்டிகைன்றது வந்து இப்போ நம்ம என்ன பண்றோம்? அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் செகண்ட் வேர்ல்ட் வார் பொறுத்தலாம். அது எக்கால பண்டிகை. நெக்ஸ்ட் வரப்போ பண்டிகை எது? நெக்ஸ்ட் என்ன பண்டிகை வரப்போதா உங்களுக்கு? பாவ நிவர்த்தி பண்டிகை. அந்த எக்காலம் என்ன பண்ணுது? தான் மட்டும் பேசப்ப வரைக்குமே அவங்க என்ன பண்ணும்? எக்காலங்களை ஊதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி பண்டிகையானது இருக்குதுன்ற மாதிரி உங்களுக்கான பாவ நிவர்த்தி இருக்குது. பாவ நிவர்த்தி பண்டிகை வந்திருக்கு. என்ன பண்ணி எல்லாமே என்ன பண்ணும்? அந்த அந்த ஒரு அந்த எருசலேமுக்கு வரணும், தேவாலயத்துக்கு முன்பாக நீங்க வரணும்ன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க? அவங்க எக்காலத்தை ஊதுவாங்க. இப்ப அந்த எக்காலமானது ஊதப்பட்ட பிறகு அவங்க எங்க வரணும்? அவங்க பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு வரணும். அப்ப பாவ நிவர்த்தி பண்டிகைக்கும் எக்கால பண்டிகைக்கும் மத்தியில நம்ம இருக்கிறோம்.
புரியுதா உங்களுக்கு? ஆமென். இங்க பாருங்க சோரேஸ்வரியே, இப்போ எட்டாவது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? எட்டாவது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? எட்டாவது அதிகாரத்துல வந்து ஏழாவது முத்திரையை வந்து உடைக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? அது சைலண்டான ஒரு நேரம் இல்லைங்களா? அதன் பிறகு 4 எக்காலங்களை பார்க்கிறோம். எட்டாவது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? 4 எக்காலங்களை பார்க்கிறோம். 4 எக்காலங்களை பார்க்கிறோம். அப்ப 9வது அதிகாரத்துல 5-6 எக்காலங்களை பார்க்கிறோம் இல்லைங்களா? 5-6 எக்காலங்களை பார்க்கிறோம். அப்ப 5-6 எக்காலங்களை பார்த்த பிறகு 10ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது என்ன இருக்குது? கமிங் ஆஃப் தி லார்டா இருக்குது. தேவன் பலமுள்ள மைட்டி ஏஞ்சலாக இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய கருத்துல பார்க்கும்போது திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் இருக்குது. ஆமென். அப்ப அவர் யாரு? அவர் ஜீசஸ். அவர் இல்லீங்களா? அவர் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்துல எந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறாரோ அந்த ஒரு நிலையில இப்ப வந்திருக்காரு. இப்போ யாரு? ஜீசஸ் வந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆனா 5th சாப்டர்ல என்ன பண்றாரு அவரு? அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு யாருக்குமே என்ன இல்ல? தகுதி இல்லை. இப்ப அவர் என்ன பண்றாரு? எஸ், விசுவாசிகளா அந்த புத்தகத்தை அவர் வாங்குறாரு. இப்ப அவர் புத்தகத்தை வாங்கும்போது அந்த புத்தகத்தை திறக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? யார் வாங்குறாரோ அவருக்கு தான் உரிமை இருக்கும். அப்ப அவர் தான் என்ன பண்றாரு? இப்போ அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பூமிக்கு இறங்கி வந்து அதுதான் கமிங் ஆஃப் தி லார்ட். தேவன் எப்பவுமே இந்த பூமிக்கு வர்றதுதான் 7th சீலா இருக்குது, 7வது முத்திரை இருக்குது. அப்ப அந்த சைலண்டான ஒரு நேரம் வருது 8ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வசனம். அது என்னவா இருக்குது? தேவன் பூமிக்கு இறங்கி வந்த ஒரு காட்சியா இருக்குது. அப்ப அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். சோரேஸ்வரியே, பூமிக்கு என்ன பண்றாரு? இப்போ அவருடைய கருத்துல யாரு அந்த புத்தகத்தை வாங்கினாரோ அவருக்கு தான் அந்த முத்திரைகளை உடைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது. இப்ப அவர்தான் உடைச்சு என்ன பண்றாரு? இப்போ திறக்கப்பட்ட சிறு புஸ்தகமாக இப்போ கையில பிடித்து கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ணல? அந்த புத்தகத்தை வந்து ஹalleluya, புரியுதா? அந்த புத்தகம் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகமா இருக்குது. அதை வந்து என்ன பண்றாரு? அதை வந்து பிடித்து கொண்டு சிங்கம் கட்சிக்கிற மகாசத்தமா என்ன பண்றாரு? இப்போ ஆர்ப்பரிக்கிறார். அப்ப ஆர்ப்பரிக்கும் போது சோரேஸ்வரியே அங்க என்ன ஆகுதுங்க? 7 இடி முழக்கங்கள் வந்து தம் சத்தங்களை வந்து முழங்குது. அதை வந்து கேட்டு என்ன பண்றாரு? யோவான் எழுதாத முத்திரை போடு. ஏன்னா 7th ஏஞ்சல் என்ன பண்ணிப்போ அவருடைய வர்க்க வந்து பண்ணணும். அதுதான். அப்ப 7th ஏஞ்சலுடைய வர்க்க வந்து நீ பண்ணாத, நீ முத்திரை போடு. அவர் என்ன பண்ணுவார்? 7th ஏஞ்சல் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நான் முத்திரைகளை வச்சு அவருக்கு என்ன பண்ண வெளிப்படுத்த போறேன். அவரும் செய்திகளை கொடுக்கும் போது எல்லாமே என்ன ஆகும்? எல்லாம் நிறைவேறும். நான் என்ன பண்றேன் யோவான்? நான் வந்து என்ன பண்றேன்? 1963 இறங்கி போறேன். இறங்கி போயிட்டு என்ன பண்ணுவேன் நானு? எஸ், அவர் சீல்ஸ பேசும்போது நான் ஒவ்வொரு நாள் என்ன பண்றேன்? எஸ், அவருடைய அறைக்கு சென்று அவருக்கு நான் வெளிப்படுத்தி அவர் மூலமா என்ன பண்றேன்? இந்த சீல்ஸ் உடைய ரகசியங்களை வெளிப்படுத்துறேன். நீ என்ன பண்ண? முத்திரை பண்றார். புரியுதா? அப்ப யாரது அந்த வெளிப்படுத்துற விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல வெளிப்படுது யாருன்னா, அதான் மைட்டி ஏஞ்சல் ஜீசஸ். அவர் மைட்டி ஏஞ்சலா இப்ப என்ன பண்ணிருக்காரு? இப்போ வெளிப்பட்டு இருக்கிறார். அப்போ 6வது எக்காலத்துக்கும் 7வது எக்காலத்துக்கும் மத்தியில என்ன இருக்குது? ஒரு கேப் இருக்கு. அதுதான் வெளிப்படுத்துற விஷயம் 10ஆம் அதிகாரம். அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? 6வது எக்காலத்துக்கும். அப்போ செகண்ட் வேர்ல்ட் வார் ஆயிடுச்சு இல்லீங்களா? அப்ப செகண்ட் வேர்ல்ட் வார் ஆயிடுச்சு. இப்ப தேர்ட் வேர்ல்ட் வார் தான் என்ன இருக்குது? வருது இல்லீங்களா? நெக்ஸ்ட் வரப்போகுது. அப்ப அப்ப 6வது எக்காலத்துக்கும் 7வது எக்காலத்துக்கு மத்தியில தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம அந்த கேப்ல நம்ம இருக்கிறோம். யாரு? மனவாட்டி இருக்கிறா. விசுவாசிக்கிறீங்களா? இது லவோதிசிய காலமா இருக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. இது லவோதிசிய காலமா இருக்குது. இந்த லவோதிசிய காலகட்டத்துல நம்ம வந்து எங்க இருக்கிறோம்? நம்ம வந்து நித்தியத்தோட கூட தொடர்புல இருக்கிறோம். ஆனா காலமானது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஆமென். உலகமானது அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? நித்தியமானது பூமி நித்தியமானது. எஸ், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நித்தியமானது வந்துருச்சு. அதுதான் யாரா இருக்கிறாரு? சொல்லுங்க. தேவனா மைட்டி ஏஞ்சல். அவர் யார்? அவரு தேவன் எப்பவுமே எங்க வாசம் செய்வார்? சொல்லி நான் சொல்றது உங்களுக்கு புரியல. தேவன் எப்பவுமே எங்க வாசம் செய்யறாருன்னா அவர் நித்தியத்துல வாசம் செய்வார். அப்ப நித்தியமானது வந்து தேவன் வந்திருக்கும் போது நித்தியம் வந்திருக்கும் இல்லீங்களா? அப்ப தேவன் வந்திருக்கும் போது நித்தியமானது இந்த பூலோகத்தை எஸ் பூலோகத்துக்கு வந்திருக்குது. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? சொல்லி இந்த பூலோகத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? ஜீவிக்கிறோம். ஆனா நம்ம நித்தியத்தோட கூட எஸ் தொடர்பு இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஆனா உலகத்தின் நாட்கள் எங்க இருக்காங்க? அவங்க காலத்துலவே போயிட்டு காலத்துல அவங்க என்ன
காலத்துலவே அவங்க சென்று கொண்டிருக்கிறாங்க. புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? 6வது எக்காலத்துக்கும் 7வது எக்காலத்துக்கு மத்தியில இருக்கிறோம். அப்ப பாருங்க, 6வது எக்காலம் எங்க இருக்குது? 6வது எக்காலம் எங்க இருக்குதுன்னா 9வது அதிகாரத்துல இருக்குது. வெளிப்படுத்தல் விசேஷம் ரெவெலேஷன் 9th சாப்டர்ல இருக்குது. 6வது எக்காலம், 5வது எக்காலம், 6வது எக்காலம் இருக்குதா? அப்புறமா 7வது எக்காலம் எங்க வருது? 7வது எக்காலம் வந்து 11வது அதிகாரத்துல வருது. 11வது அதிகாரத்துல எஸ் 11th சாப்டர் தான் வருது. அப்ப அது மத்தியில ஒரு கேப் இருக்கு. அது அங்கதான் நம்ம இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? அந்த 10th சாப்டர்ல. அப்ப எக்கால பண்டிகைக்கும் பாவநிவர்த்தி பண்டிகைக்கு மத்தியில நம்ம இருக்கிறோம். யாரு? மணவாட்டி. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சிறு கூட்டம் இருக்குது. இப்ப அது ஒரு பக்கம் விட்டுடலாம். நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த 6வது முத்திரைகள் நடக்கிற காரியங்களை குறித்து பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த 6வது முத்திரை தான் 7 எக்காலம் என்ன பண்ணுது? எஸ், வெளிப்படுத்துது. 6வது முத்திரையின் கீழே தான் 7 எக்காலம் இருக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ 6வது அதிகாரத்துல பார்க்கும்போது கடைசி பாகத்தை படிக்கும் போது 6வது முத்திரை திறக்கப்பட்ட பிறகுதான் எக்காலங்களை என்ன பண்றாரு? எஸ், வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்ப 1,44,000 பேர் வந்து ரட்சிக்கப்பட்டனா அப்ப என்ன பண்ண உங்களுக்கு? அவங்க பாவநிவர்த்தி பண்டிகைக்கு அவங்களுடைய நாட்டுக்கு போகணும். எங்க போகணும்? பிராமிஸ் லேண்டுக்கு போகணும். எங்க போகணும்? எருசலேம் போகணும் அவங்க. இல்லீங்களா? அப்ப அங்க போகாம பாவநிவர்த்தி பண்டிகை என்னது அவங்களுக்கு வெளிப்படாது. அப்போ எக்காலங்கள் என்ன பண்ணுது? எக்காலங்கள் தான் என்ன பண்ணுதுங்க? அவங்கள வெளிநடத்துது. எஸ், விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ இந்த 7ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்? முத்திரை 6வது முத்திரை கீழே 2 கூட்டங்களையும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்னது? 1,44,000 பேரை பார்க்கிறோம். புத்தி இல்லாத கனிகளை பார்க்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கிறோம்? சொல்லுங்க. எஸ், பூமி சுத்திகரிப்பை பார்க்கிறோம். அது என்னன்னா, அது என்ன சொல்லுவாங்க? அது சுத்திகரிப்பின் முத்திரைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது சுத்திகரிப்பின் முத்திரை. அது எது வேறு தெரியுமா? சுத்திகரிப்பின் முத்திரை. அப்ப எப்பெல்லாம் பூமியை வந்து தேவன் சுத்திகரிக்கிறாரோ, தம்முடைய உரைக்கப்படுற வார்த்தையினால என்ன பண்றாரு? அழிக்கிறாரோ, அந்த மகா பாபிலோனை வந்து அழிக்கிறாரோ. நான் சொல்றது புரியுதா? அப்போ எங்கெல்லாம் அழிக்கப்படுதோ அந்த காரியங்கள் எல்லாமே இந்த 6th சீல்ல தான் என்ன அடங்கி இருக்குது. அப்ப இது வரைக்குமே தேவன் வந்து பூமியை வந்து என்ன பண்றாரு? அழிக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாமே இந்த 6th சீல்குள்ளவே அடங்கி இருக்குது. புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா நிச்சயமாக உங்களுக்கு புரியும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கிட்டு இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சொல்லி இப்ப பாருங்க, இந்த 6வது முத்திரையை பாருங்க, மறுபடியும் படிக்கலாம். 6ஆம் அதிகாரம். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிரியது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியில விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயதினர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களை கண்மலைகளை நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்னையின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலைக்க கூடும் என்றார்கள். அப்போ உங்களுக்கு காரியம் இதுல ஒரு காரியமானது உங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கும் இல்லைங்களா? ஒரு காரியமானது ஏன்னா தேவன் அவருடைய கோபாக்னை என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஊற்றி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? அப்ப என்ன பண்றாங்க பாருங்க. பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயதினர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டுக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்னியின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். அப்ப என்னது? ஏதோ ஒரு மகத்தான ஒரு காரியம், ஒரு பயங்கரமான ஒரு காரியம். இங்க பாருங்க, அவருடைய கோபாக்னியின் மகாநாள் வந்தது. அவருடைய கோபாக்னியின் மகாநாள் வந்து விட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். அது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அப்ப தேவன் என்ன பண்றாரு? தம்முடைய கோபாக்னியை வந்து ஊற்றிக் கொண்டிருக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. எல்லாருமே என்ன பண்றாங்க? ஐஸ்வர்யவான்கள்,
ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், அடிமைகள், சுயதனர் யாவரும், அடிமைகள் யாவரும் என்ன பண்றாங்க? எல்லாருமே என்ன பண்றாங்க? ஓடி மறைத்துக் கொள்றாங்க. எஸ், என்ன பண்றாங்கன்னா குகைகளுக்கு ஓடுறாங்க, கண்மலைகளுக்கு ஓடுறாங்க. ஓடி என்ன பண்றாங்க? பர்வதங்களையும் கண்மலைகளை நோக்கி நீங்க என்ன பண்ணுங்க? எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் மேல் வீட்டிற்குடைய முகத்திற்கு ஆட்டுக்குட்டிகளுடைய கோபத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். என்ன பண்ணாங்க? அந்த மாதிரி சொல்றாங்க அவங்க. அப்ப அது எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு காரியமா இருக்கும் இல்லைங்களா? ஹல்லேலூயா. அப்போ அந்த காரியங்களை படிக்கல பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 6th சீல்ல வந்து அழகா ப்ராஃபெட் வந்து என்ன பண்ணிருக்காரு? இந்த காரியங்களை பேசியிருப்பார். 6th சீல்ல எஸ் அழகா பேசியிருப்பார். இந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம் பாருங்க. கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது இதை நாம் மெய்ப்புக்கு முன்பாக இங்கே சற்று நிறுத்திவிட்டு அதோடு கூட வேறொன்றையும் பார்ப்போம். இப்பொழுது இங்கே கவனிங்கள், இந்த 2 தீர்க்கதரிசிகளை கவனிங்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? யார் இவங்க? 2 தீர்க்கதரிசிகள் யாரு? 2 prophets யார் இவங்க? மோசஸ் and எலியா. புரியுதா உங்களுக்கு? அவங்க தான் 11th சாப்டர்ல வந்து வர்ற 2 prophets அவங்க. ஆமென். ரெவெலேஷன் 11th சாப்டர்ல வெளிப்படுற 2 தூதர்கள் அவங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் படிக்கிற பாருங்க. இப்பொழுது இங்கே கவனியுங்கள், இந்த 2 தீர்க்கதரிசிகளை கவனியுங்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை பாருங்கள். மோசே எகிப்தில் செய்தது போன்று, மோசே எகிப்தில் செய்தது போன்று என்னிடத்தில் ஒரு அளவுகோல் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்துக் இருக்கிறவர்களாய் ஆயிரத்திற்கு 120 நாளும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். என்ன பண்ணுவாங்க? தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு? அப்பேற்பட்ட பவரை கொடுப்பாரு. அப்பேற்பட்ட அநீதியை கொடுப்பாரு அவங்களுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் ஆயிரத்திற்கு 120 நாளும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும், பூலோகத்திலே சொல்லுங்க, ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற 2 ஒலிவ மரங்கள் இவங்க தான். யாரு? மோசஸ் and எலியா. விசுவாசிக்கிறீங்களா? செருபாபேல் ஆலயத்தை மீண்டும் கட்டுவான் என்பதெல்லாம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? 2 விளக்கு தண்டுகளும் இவர்களை. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்னி புறப்படும். யார வந்து சேதப்படுத்த? இங்க பாருங்க, நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்க. 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த. ஒருவன் யார? மோசஸையும் எலியாவை வந்து சேதப்படுத்துன்ற மாதிரி புறப்பட்டான். எஸ், ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களா? அவங்க உரைக்கப்படுற வார்த்தையினால அழிப்பாங்களாம். ஆமென். உரைக்கப்படுற வார்த்தையினால அவங்க சொன்னா போதும், அவங்க உரைத்தா போதும், வார்த்தை என்ன பண்ணாங்க? எஸ், செயல்ல வெளிப்படும். விசுவாசி அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இருந்தவர்களா இருக்கிறாங்க அவங்க. இதை ஏற்கனவே அவங்க செஞ்சிருக்காங்க இல்லீங்களா? மோசஸ் வந்து தம்முடைய குமாரனை வந்து கொண்டு வரும்போது, இஸ்ரவேலை கொண்டு வரும்போது எகிப்திலிருந்து என்ன பண்றாரு? கோப கலசங்கள் மூலமாக அங்க என்ன பண்றாரு? எஸ், சூரியனை வந்து என்ன பண்றாரு? கருத்திற்கும்படி செய்யறார். வெளிச்சத்தை கொடுக்காதபடிக்கு செய்யறார். ஆமென். ஆனா கோசனில வந்து அங்க யார் இருக்காங்க? கோசனில வந்து தம்முடைய குமாரன் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க. அங்க மட்டும் வெளிச்சம் இருக்குது. ஆனா எகிப்துல எங்க இல்ல? எகிப்து முழுவதும் என்ன இல்ல? எகிப்து முழுவதுமே வெளிச்சம் இல்ல. ஆமென். அப்ப ஏற்கனவே இப்ப 6வது முத்திரைக்குள்ள நடக்கிற காரியத்தை வந்து ஏற்கனவே மோசஸ் என்ன பண்ணிருக்காரு? டைப்லவே செஞ்சிருக்காரு. ஆமென். இது 3வது யாத்திரை இருக்குது இல்லீங்களா? ஆமென். அப்ப 3வது யாத்திரையில வந்து ஏற்கனவே செய்யப்பட்ட காரியத்தை மோசஸ் மறுபடியும் என்ன பண்ணுவாரு? செய்வார். ஏன்னா மோசஸ் மேல இருக்கிற அனாயிட்டிங் அந்த மாதிரி. ஆமென். மோசஸ் மேல இருக்கிற அபிஷேகம் வந்து அப்பேற்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். அவங்களை வந்து ஏதாச்சும் பண்ணுன்ற மாதிரி ஏதாச்சும் நினைச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ண? உரைக்கப்படுற வார்த்தையினால அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அழிப்பாங்க. அந்த மாதிரி அதிகாரம் தேவன் கொடுத்திருப்பாங்க. பாருங்க, கிறிஸ்துவின் வாயிலிருந்து பட்டயம் வார்த்தை. அப்ப கிறிஸ்துவின் வாயிலிருந்து நம்ம 19வது அதிகாரத்துல பாக்குறோம் இல்லீங்களா? அப்போ அவரோட கூட வர்ற பரிசுத்தவங்க யாரு? நம்ம தான் என்ன பண்ணுவோம்? வந்து இந்த உலகத்துல வந்து யாரெல்லாம் பூமியை வந்து
இது கொலாப்ஸ் பண்ணாங்களோ, யாரெல்லாம் பூமியை வந்து கெடுத்தாங்களோ அவங்க என்ன பண்ணுவோம், உரைக்கப்படுற வார்த்தையினால நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள கொலாப்ஸ் பண்ணுவோம், அவங்கள நலிப்போம். விசுவாசம் அப்ப நம்ம தான் யாரு, மனவாட்டியும் யாரு, மனவாட்டியும் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரை மேல அவர் வரும்போது அவர் பின்னாடி நாமும் வர்றோம். இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணுவோம், எஸ் கல்யாண விருதை முடித்துக் கொண்டு வரும்போது சோனேஸ்வரி இந்த பூமியை வந்து மறுபடியும் மில்லினியமானது தொடங்கணும் இல்லீங்களா, 1000 வருட அரசாட்சியானது தொடங்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், பூமியை சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு வரணும். பூமியை சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு வரணும்னா அப்ப என்ன பண்ண, உரைக்கப்படுற வார்த்தையினால நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணும். மகா பாபிலோனையும் சொல்லுங்க, அந்த வேசி மகா பாபிலோனையும் அந்த வேசியை வந்து வேசி செய்த எல்லா காரியத்தையும், எஸ் புரியுதா உங்களுக்கு, அந்த மிருகத்தின் முத்திரை எல்லாம் தரித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணும், எஸ் கொலாப்ஸ் பண்ணும். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப அந்த காரியம் எல்லாம் எதுக்குள்ள அடங்கி இருக்குது, எஸ் 6வது முத்திரையின் கீழே அடங்கி இருக்குது. God bless man. ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? இப்பொழுது இங்க பாருங்க, இப்பொழுது அக்னி என்ன என்பதை நாம் அறிவோம். வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் கிறிஸ்துவின் வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டு சிரிக்கிறது என்று நாம் பார்த்தோம். அது தேவனுடைய வார்த்தை, அது சரியா வார்த்தை. ஒரு நாளை இரவின் முத்திரைக்காக நீங்கள் இந்த தொனிப்பொருட்டு கூற்றை இப்பொழுது பெறுவீர்களானால் பாருங்கள், தேவன் தம் சத்துருக்களை அவருடைய வார்த்தையினால் நிர்மூலமாக்குகின்றார். ஆமென். இப்பொழுது இங்க கவனியுங்கள், 2 தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது யாராகிலும் அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டால், அவர்களுக்கு தீங்கிழைக்க முற்பட்டால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்னி புறப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் அக்னி. புரியுதா உங்களுக்கு? வார்த்தையே தேவன், வார்த்தை அக்னி, வார்த்தையே ஆவி. பாருங்கள், அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகின்றது. புரியுதா உங்களுக்கு? வார்த்தையே தேவன், வார்த்தையே அக்னி, வார்த்தையே பரிசுத்த ஆவி. அப்ப அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுன்ற மாதிரி வந்தாங்கன்னா எஸ் என்ன பண்ணுவாரா, அவரு என்ன பண்ணுவாரா, அவங்களோட வாயிலிருந்து எஸ் அவங்க பேசும்போது, அவங்க உரைக்கும் போது வார்த்தையானது என்ன பண்ணும், அவங்களை அழிச்சு போடும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு கிளியர் ஆகலே இல்லைங்களா? இப்போ நான் ஏதோ சும்மா ஒரு விஷயத்தை மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனா இன்னும் நான் என்ன பண்ணல, இன்னும் மெயின் காரியத்துக்கு வரல. புரியுதா உங்களுக்கு? மோசேயை பாருங்கள், அவனுடைய வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது என்பதை பார்ப்போம். எகிப்தில் இருந்த இஸ்ரவேலரை அவர்கள் மிக மோசமாக நடத்திக் கொண்டிருந்தனர். அவர்களை பார்வோன் போக விடவில்லை. தேவன் அப்பொழுது அவருடைய வாதைகளை மோசேயின் வாயில் போட்டார். என்ன பண்ணாரு மோசஸ் வந்து பார்வோன் என்ன பண்ணல, அவங்கள விடுதலை பண்ணவே இல்லை. அப்ப என்ன பண்றாரு, மோசஸ் வாயை வந்து என்ன பண்றாரு, மோசஸ் இங்க பாருங்க மோசேயின் வாயில போட்டார். என்ன பண்றாரு, அவரு மிக மோசமாக நடத்தி கொண்டிருந்தனர். அவர்களை பார்வோன் போக விடவில்லை. தேவன் அப்பொழுது அவருடைய வார்த்தைகளை மோசேயின் வாயில போட்டார். புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், தேவனுடைய சிந்தனைகள் மோசேயின் இருதயத்துக்குள் நுழைந்தன. அப்ப தேவர் என்ன நினைக்கிறாரோ அது மோசஸ் என்ன பண்ண முடியும், எஸ் அது செயல்ல காட்ட முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவனுடைய வார்த்தையை வந்து மோசஸுடைய வாயில போடுறார். போட்டு தேவர் என்ன நினைக்கிறாரோ அது மோசஸுடைய இருதயத்துல வைக்கிறார். அப்ப தேவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து மோசஸ் நினைச்சு அவர் என்ன பண்ணுவாரு, வார்த்தை உரைப்பார். அப்ப ஏற்கனவே என்ன பண்ணார், அவரு எகிப்துல வாதைகளை கொண்டு வந்தார். யாரு? மோசஸ் வந்தாங்க. எகிப்து விரோதமாக வாதைகளை 10 வாதைகளை கொண்டு வந்தார். புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய சிந்தனைகள் மோசேயின் இருதயத்திற்குள் நுழைந்தன. அவைகளை உச்சரிக்க மோசே அங்கே செல்கின்றான். அப்பொழுது அவை தேவனுடைய வார்த்தையாக ஆகின்றது. அவன் தன் கையை நீட்டி வண்டுகள் உண்டாக்கவது என்று கட்டளையிட்டான். அப்ப என்னாச்சு, வண்டுகள் உண்டானது. அப்பொழுது வண்டுகள் உண்டாயின. இங்க பாருங்கள், ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். புரியுதா உங்களுக்கு? அவங்கள வந்து ஏதாச்சும் செய்யணுன்ற மாதிரி வந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணும், அவங்க அந்த நபர்களுக்கு விரோதமாக உரைக்கும் போது அவங்க அழிச்சு போகும். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்கள், அவர்கள் எதை வேண்டாலும் பேசலாம். அவங்க என்ன பண்ணலாம், எதை வேண்டாலும் பேசலாம். அங்கே அது உடனே சம்பவிக்கும். ஆமென். அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க உரைச்சாங்கன்னா என்ன பண்ணும், அந்த காரியமானது செயல்ல வெளிப்படும். யாராகிலும் அவர்களை சேதப்படுத்த முயன்றால் அவர்கள் இவ்விதம் கொல்லப்பட வேண்டும்.
அவங்களை ஏதாச்சும் கொல்லணும், அவங்களை ஏதாச்சும் தூக்கணும், அவங்கள வந்து கொலாப்ஸ் பண்ணுன்ற மாதிரி ஏதாச்சும் முயற்சித்தாங்கன்னா, அவங்க ஏதாச்சும் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது காரியம் என்னாகும்? எஸ், செயல்ல வெளிப்படும். மேன் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இது யார்? இது எலியா. ஏற்கனவே என்ன பண்ணார் அவரு? ஆகாப் ராஜாவா இருக்கும்போது, இசபெல் ராணி வந்து ஆகாப்பின் மனைவியா இருக்கும்போது, மேன் ஹல்லேலூயா, என்ன பண்ணார் அவரு? என்ன பண்ணாரு? வானத்தை வந்து மழை பெய்யாதபடிக்கு அடைத்து போட்டார். ஆமென். இல்லீங்களா? அப்ப ஏற்கனவே அந்த காரியங்களை வந்து யார் செஞ்சிருக்காரு? எலியா செஞ்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, இப்போ மெயின் காரியத்துக்கு வரேன். இது ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல. எலியா அதை எங்கனம் செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிவான். ஏனெனில் ஏற்கனவே அவர் அதை செய்திருக்கிறார். ஏற்கனவே அவர் அதை செய்திருக்கிறார். ஆமென். மோசேயும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிவான். அவங்க 2 பேருக்கு தெரியும். அவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க? எஸ், ஏற்கனவே அவங்களுடைய ஊழியத்துல அவங்க செஞ்சிருக்காங்க. புரியுதா? சொல்றது புரியுதா? ஏனென்றால் அவன் அதை ஏற்கனவே செய்திருக்கிறான். அதற்காகவே அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றனர். இப்பொழுது ஆமென், ஒரு நல்ல காரியத்தை உள்ளம் இப்பொழுது என்னால் கூற முடியும். ஆனால் நாளை இரவுக்கு அதை ஒதுக்கி வைத்து விடுகிறேன். பாருங்கள், அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் என்பதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. என்ன பண்ணலாம் அவங்க? இவன் மோசஸ் எப்படி தண்ணீர் ரத்தமா மாத்தினாரோ, புரியுதா உங்களுக்கு? பூமியை வந்து எப்பெல்லாம் அவங்க நினைக்கிறாங்களோ, அதெல்லாம் எப்பெல்லாம் அவங்க நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணலாம் அவங்க? எஸ், இயற்கையில வந்து அவங்க மாற்றத்தை கொண்டு வரலாம். விசுவாசிகளா? அந்த மாதிரி வல்லமை தாட்ஃபுல் வந்து அவங்க மூலமா வெளிப்படும். தேவன் அவங்களுக்குள்ள இருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப வார்த்தை தேவனா இருக்கும்போது, வார்த்தையை வந்து மோசஸுடைய வாயில போடும்போது தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து இருதயத்துல வைக்கும் போது, அப்ப தேவன் எங்க இருக்கிறார்? இப்போ மோசஸுடைய திரைக்கு பின்பாக இருக்கிறார். மோசஸுடைய இருதயத்துல வாசமா இருக்கிறார். இப்போ மோசஸ் மூலமாகவும் எலியா மூலமாக அப்பேற்பட்ட காரியம் நடக்கும்போது தேவன் எங்க இருக்கிறார்? இப்போ தேவன் மோசஸ்குள்ளேயும் எலியாக்குள்ளேயும் இருக்கிறார். ஏன்னா சோதனை சொல்லியே அங்க ஒரு காரியம் நடக்கணும். என்ன காரியம் நடக்கணும்? 1,44,000 பீப்பிள்ஸ் வந்து எஸ், அவங்க ரத்த சாட்சிகளை மரித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். அவங்க வந்து அந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறாங்க. அந்த எஸ், ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகத்துல அவங்களுடைய நாமங்கள் இருக்குது, அவங்களுடைய பேர் இருக்குதுங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்களும் அதுல இருக்கிறாங்க. அப்ப அவங்க இருக்கும்போது அவங்க என்ன பண்ணும்? அந்த மில்லினியம்ல தேவனுடைய ராஜ்யத்துல விசுவாசிக்கிறீங்களா? அப்போ தேவன் வந்து அந்த ராஜ்யத்துல என்ன பண்ணுவார்? 1000 வருஷம் 1000 இயர்ஸ் என்ன பண்ணுவார்? அவர் வந்து ஆளுகை பண்ணுவார். அந்த ராஜ்யத்துல அவங்களும் இருக்கணும். 1,44,000 பீப்பிள்ஸ் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்காக என்ன பண்றாரு இப்போ? எஸ், அந்த வேலை செய்யணும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? இந்த 2 பேருக்குள்ளவே அவர் வாசம் பண்ணணும். அவங்க இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இக்கால பண்டிகைகள் வந்து அவங்களை உள்ள கொண்டு வரும்போது, அவங்களை சொந்த நாட்டுக்கு வந்து நடத்தும் போது, இப்ப அங்க என்ன பண்ணும்? பாவ நிவர்த்தி பண்டிகை அங்க உண்டாகணும். எக்கால பண்டிகை ஆன பிறகு பாவ நிவர்த்தி பண்டிகை தான் வரணும், இல்லீங்களா? எக்கால பண்டிகை ஆன பிறகு பாவ நிவர்த்தி பண்டிகை தான் வரணும். அப்ப பாவ நிவர்த்தி பண்டிகைக்கும் எக்காலத்தின் பண்டிகைக்கும் மத்தியில இருக்கிறோம். அப்ப எக்கால பண்டிகை என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார் எது? 1914 இருந்து 18 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். செகண்ட் வேர்ல்ட் வார் 1939 இருந்து 45 வரைக்குமே செகண்ட் வேர்ல்ட் வார். புரியுதா? இந்த எக்காலங்கள் மூலமாக அவங்க சொந்த நாட்டுக்கு ஒளிநிறுத்தப்பட்டாங்க. அவங்க வந்து அந்த எந்தெந்த நாட்டுல வந்து அவங்க இருந்தாங்களோ அந்த நாட்டுல வந்து ஒரு அரசியல் மூலமாக ஒரு ப்ராப்ளம்ஸ் உருவாகி, புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன பண்ணாங்கன்னா சொந்த நாட்டுக்கு வர்ற மாதிரி காரியங்கள் வந்து தேவன் செஞ்சார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல வந்து யார் நிறுத்தினாங்கன்றது தெரியலையா? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வந்து யார் வந்து ஸ்டாப் பண்ணாங்கன்றது யாருக்குமே தெரியல இது வரைக்குமே. அப்ப எப்படி வந்தது? நின்று போனது? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அந்த மாதிரி என்ன ஆகணும்? எஸ், அது ரொம்ப ஒரு கொடூரமான காரியம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வந்து என்னென்ன பாம்ஸை வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்க ரைஃபிள்ஸை வந்து கன்ஸ், அப்புறமா அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கேஸ் டேங்க்ஸை வந்து எப்படியெல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்கன்ற மாதிரி ஒரு 10 காரியம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்புறமா தூரமா வீசப்படுற ஒரு கன்னு, டேங்க்ஸ், பாம்ஸ் தூரமா வீசப்பட்ட கன்னு, அப்புறமா கேஸ் ரிலீஸ் பண்ணா அந்த கேஸ்னால ஜனங்க என்ன பண்ணுவாங்க?
அழிஞ்சு போவாங்க. அந்த ஸ்மெல்லை பிடிக்கும் போது அந்த ஹேரை வந்து நம்ம உள்ள வாங்கும்போது அழிஞ்சு போவாங்க, வியாதிகள் வரும். மேன் ஹல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? அப்போ 5வது எக்காலம் அந்த மாதிரி காரியங்களை வந்து கொண்டு வந்தது. அது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை வந்து நிறுத்தது யாரு? யாருன்னா சொல்லி யாருன்னா எஸ் முத்தரிக்கும் தூதன். முத்தரி யாரது? விசுவாசிக்கிறீங்களா? அவர் என்ன பண்றாரு? 4 புத்திரர்கள் வந்து 7வது சாப்டர்ல வந்து 4 காட்டுகளை பிடித்துக் கொண்டிருப்பாங்க. அவங்க யாரு? அந்த எல்லா காரியத்தையுமே எல்லா இயற்கையுமே அழிக்கிற ஒரு வல்லமை இருந்தவர்களா இருக்காங்க. ஆவிக்குரிய பிரகாரமா பார்க்கும்போது அவங்க அப்பேற்பட்ட வல்லமை உடையவர்களா இருக்கிறாங்க. அந்த 4 புத்திரர்கள் 4 மூலையிலும் என்ன பண்றாங்க? 4 காட்டுகளை பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. அது என்னவா இருக்குது? அது வந்து யுத்தங்களை வந்து நிறுத்துற காரியமா இருக்குது. யுத்தங்களை செய்கிற காரியங்களா இருக்குது. அதை வந்து நிறுத்துறாரு ஒருத்தர். அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரு சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து ஒருத்தர் வராரு. சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து ஒரு தூதன் வராரு, ஒரு ஏஜென்ட். அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் தான் வந்து என்ன பண்றாரு? அந்த வாரம் வந்து நிறுத்துறாரு. வாரம் வந்து எப்ப தெரியுமா? நவம்பர் 11வது மாசம் இல்லீங்களா? நவம்பர் வந்து எத்தனாவது மாசம்? 11th month. அது அப்போ 11வது மாசம் 11வது மணி. சொல்லுங்க. 11ஆம் அதிகாரம். எஸ், 11வது மணி, 11வது தேதி, 11வது மாசம். அப்போ மூன்று பரிபூர்ணம் இல்லைங்களா? 3 என்பது பரிபூர்ணம். அவ பாருங்க, அப்போ எது? 11வது தேதி, 11வது மாசம், 11வது மணி. அப்ப அந்த ஒரு நேரத்துல வந்து யுத்தத்தை வந்து என்ன பண்றாங்க? நிறுத்தணும் டிக்ளேர் பண்றாங்க. எஸ், ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ அது யார் நிறுத்துறது? யாருக்குமே தெரியல. யுத்தத்தை வந்து எப்படி எல்லாம் அவங்க ஆரம்பிச்சாங்களோ, எப்படி நிறுத்தாங்களோ யாருக்குமே தெரியல. அந்த சர்வதிகாரிகள் தெரியல. ஆனா நிறுத்துறது யாரு? எஸ், ஜீசஸ் கிரைஸ்ட், முத்தரிக்கும் தூதன். ஏன் நிறுத்துறாரு? ஏன்னா சோனேஸ்வரியே என்ன பண்ணவரு சொல்லுங்க. இதெல்லாம் அதனால தான் சொல்றாங்க. எனக்கு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க பைபிள் படிக்கணும்ன்றதுக்காக பைபிள் படிக்கணும்ன்றது அதனால தான். பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் புரியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ சகோதர சகோதரியே, அந்த 1,44,000 பேர் ரட்சிக்கப்படணும், அவங்க முத்தரிக்கப்படணும். புரியுதா உங்களுக்கு? அவங்க தான் ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 பேர் வந்து என்ன பண்ணணும்? எஸ், மீட்கப்படணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவங்க ரத்த சாட்சிகளா மரித்து என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. ரத்த சாட்சிகளா மரித்து அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. நித்திய ஜீவனில் அவங்களும் பங்கடைவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த முத்திரைகள் என்ன பண்ணுவாரு? அவங்க நெற்றிகள் மேல முத்திரை போடுவார். அந்த முத்திரை போடுற வரைக்கும் என்ன பண்ணாதீங்க? நீங்க இந்த உலகத்தை வந்து யுத்தத்தினால வந்து அழிக்காதீங்கன்ற மாதிரி அந்த 4 தூதர்களுக்கு என்ன பண்றாரு? இவரு ஆலோசனை கொடுக்கிறார். ஜீசஸும் அவங்க 4 தூதர்கள் வந்து யாராங்க? அவங்க இந்த பூமியை வந்து அழிக்கிற தூதர்களா இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஹல்லேலூயா. ஏன்னா அந்த 1,44,000 பீப்புள்ஸ் என்ன பண்ணிப்போம்? எஸ், அவங்க அந்த நித்திய ஜீவனை பங்கடையும். நித்திய ஜீவனில் பங்கடையும் இல்லைங்களா? அந்த ஒரு காரியத்தை வந்து என்ன பண்ணிப்போம்? என்ன பண்ணோம்? இந்த முத்தரிக்கத்துவர் வந்து முத்தரிக்கணும். இப்ப அந்த வேலையை யார் மூலமா செய்யறாரு? எஸ், மோசஸ் எலியா மூலமா செய்யறாரு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப பாவநிவர்த்தி பணிக்கு வந்திருக்காங்க. எப்போ வந்திருக்காங்க? 70 வீக்ஸ்ல செகண்ட் பாகத்துல, செகண்ட் ஹாஃப் வீக்ல வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வீக்ல அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட் விரோதமா என்ன பண்றாங்க? அவங்க மீறுதல் செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க, அக்கிரமம் செய்யறாங்க இல்லீங்களா? இந்த மாதிரி காரியங்களை செய்யறாங்க. அவங்க அவரை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த காரியங்களை நம்ம அந்த மாதிரி நோக்கங்களை என்ன பண்ணோம்? இந்த 70 வீக்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன ஆகணும்? நிறைவேறணும். அப்ப அந்த பாவநிவர்த்தி பணிகள் தான் என்ன ஆகும்? இந்த 3 விதமான நோக்கங்கள் என்ன ஆகும்? இன்னும் 6 விதமான நோக்கம், 6-fold பர்பஸ். அது 6 விதமான நோக்கங்கள். ஆனா 3 விதமான நோக்கங்கள் வந்து இப்போ எங்க நிறைவேறும்? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நிறைவேறும் அந்த 3 வருஷத்துல. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ
அந்த எக்காலங்கள் என்ன பண்ணுதுன்னா சொந்த பூமிக்கு உங்களை என்ன பண்ணுது, புஷ் பண்ணி தள்ளுது. அந்த அந்த ஒரு அந்த அரசியல் மூலமாக உண்டாக்கப்பட்ட அந்த ஒரு எக்காலம் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் செகண்ட் வேர்ல்ட் வார் என்ன பண்ணுதுன்னா அவங்க என்ன பண்ணுது, அந்த சொந்த நாட்டுக்கு வழிநடத்துது. அப்ப சொந்த நாட்டுக்கு எப்போ வந்தாங்க அவங்க, எப்போ வந்தாங்க? 1947 தான். நமக்கு எல்லாருக்குமே என்ன சுதந்திரம் கிடைக்குது இல்லையா? அப்போ அவங்களுக்கும் என்ன பண்ணுது, உலக ஐக்கிய நாடுகள் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு வந்து சொந்த நாட்டை கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்க சொந்த நாட்டுல வந்து வாழலான்ற மாதிரி அந்த ப்ராமிஸ் லேண்டை கொடுக்குறாங்க. மேன் ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அவங்களுக்கு சொந்த நாடு இருக்குது, சொந்த கரன்சி இருக்குது, சொந்த ராணுவம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க கொடியானது இது 6 மணி நட்சத்திரம். அதான் தாவீது வந்து ராஜ்யபாரம் பண்ணும்போது அவர் வந்து வைத்த ஒரு கொடியின் சின்னம். இப்போ அதை பார்க்கும்போது 2 பிரமிட்ஸ் இருக்குதா? ஹலோ சகோதரிங்க பாருங்க, அந்த கொடியில் இருக்க சின்னதை பார்க்கும்போது 2 பிரமிட்ஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ 2 பிரமிட்ஸை பார்க்கும்போது ஒன்று ஜீசஸ், ஒன்று வந்து பிரைட். இப்போ இணைந்துட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதுல பார்க்கும்போது 2மே கொடிகள் வந்து இணைந்திருக்குது இல்லைங்களா? 2 அந்த பிரமிட்ஸ் மேனா இருக்குது, இணைந்திருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய ரீதியில் இதெல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் இருக்குது, ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க சொல்லியே, இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்க? இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் என்னது 6வது எக்காலமா இருக்குது. இப்போ 6வது எக்காலம் என்ன பண்ணுது, 5வது எக்காலம், 6வது எக்காலம். அந்த ஒரு எக்காலங்கள் நோக்கமே என்னன்னா யூதர்கள் வந்து சொந்த நாட்டுக்கு வரணும். இப்போ வந்துட்டாங்க. அவங்க வந்து இப்போ எங்க சொந்த நாட்டுல இப்போ பாவநிவர்த்தி பண்டிகையானது அவங்க மத்தியில் நிறைவேறணும். அப்போ பாவநிவர்த்தி பண்டிகை என்ன பண்ணுது, ஆடானது அடிக்கப்படுது இல்லைங்களா? அதான் பாவநிவர்த்தி பண்டிகை. உங்களுக்கான ஒரு ஆடு இருக்குது, ஆட்டுக்குட்டி இருக்குது, அதுதான் உங்களுக்கான ஒரு பாவ நிவர்த்தியை வந்து அதை செய்யும்ன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுமோ சரியா ஃபிஷ் பண்ணும். ஆமென். இங்க பாருங்க சொல்லியே, இங்க பாருங்க, அது அதிகாரம் உண்டு. அது என்ன, தேவனுடைய வார்த்தை என்று வேற இங்க பாருங்க ப்ளீஸ். அது என்ன, தேவனுடைய வார்த்தை என்று வேறு இவைகளை கொண்டு வர முடியும். இயற்கைக்கு அவர்கள் விரும்பின எதையுமே செய்யலாம். என்ன பண்ணலாம்? அவங்க இயற்கைக்கு என்ன வேணா செய்யலாம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. அது இங்கே உள்ளது. அவர்கள் தான் 6ஆம் முத்திரையின் கீழ் சம்பவிப்புகளை செய்கின்றனர். யாரு? மோசஸ் எலியா. 6வது முத்திரைக்கு சம்பவிக்கிற காரியங்களை செய்யறது யாருன்னா அவங்க தான். ஆனா முத்திரையை உடைத்தது யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனா முத்திரையை உடைச்ச தேவன் அவங்களுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காரு? ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்க செய்யறாங்கன்னா அந்த வந்து 70 வீக்ஸ்ல செகண்ட் ஹாஃப்ல தான் என்ன பண்றாங்க? எஸ், அந்த மாதிரி காரியத்தை செய்யறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஏன்னா அந்த நேரத்துல வந்து சகோதரியே அங்க ஆலயத்தை கட்டுவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா உடன்படிக்கை போட்டுக் கொள்வாங்க. யாரு? இஸ்ரேல் ஜனங்களும் பிளஸ் போப்பின் ரோமாபுரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உடன்படிக்கையை போட்டுக்குவாங்க. உடன்படிக்கை போடும்போது சொல்லி அவன் அந்த உடன்படிக்கை என்ன பண்ணுவான், அந்த 3 வருஷத்துல பாதி நாட்கள் கடந்த பிறகு 3 வருஷத்துல நம்ம நாட்களை நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது 660 நாள் வரும். அப்ப 660 நாளுக்கு அப்புறமா அவன் உடன்படிக்கை என்ன பண்ணுவான்? எஸ், முறித்து போடுவான். புரியுதா உங்களுக்கு? அந்த உடன்படிக்கையை முறித்த பிறகு அப்ப என்ன பண்ணுவாங்க? அதுக்கு முன்னாடியே எலியாவும் மோசஸ் எலியா அங்க களத்துல இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க அவங்களுடைய உடன்படிக்கைக்கு நீங்க ஏமாந்து போகாதீங்கன்ற மாதிரி எச்சரிப்பின் காரியத்தை கூட அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? எச்சரிப்பின் காரியத்தையும் அவங்க சொல்லுவாங்க. ஆமென். ஆனா சோதனை சோரியே அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க களத்துல இருப்பாங்க. ஆமென். இங்க பாருங்க, நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். விசுவாசிக்கிறீங்களா? அது என்ன, தேவனுடைய வார்த்தை என்று வேறு இவைகளை கொண்டு வர முடியும். இயற்கைக்கு அவர்கள் விரும்பின எதையுமே செய்யலாம். அது இங்கே உள்ளது. அவர்கள் தான் 6ஆம் முத்திரையின் கீழ் சம்பவிப்புகளை செய்கின்றனர், அதை திறக்கின்றனர். அதை திறக்கிறது யாரு? அவங்க இல்ல. புரியுதா உங்களுக்கு? திறக்கிறது தேவன் தான். முத்திரைகளை உடைக்கிறது அவருக்கு தான் தகுதியும் அதிகாரம் இருக்குது. ஆனா அதன் கீழே சம்பவிக்க வேண்டிய காரியங்களை செய்தார்னா எஸ் மோசஸ் அண்ட் எலியா. ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க என்ன பண்ணிருக்காங்க? மினிஸ்ட்ரியில எஸ் செஞ்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க இல்லைங்களா? இங்க பாருங்க, தேவனுடைய வல்லமையானது இயற்கைக்கு தடை செய்கின்றது. தேவனுடைய வல்லமையானது இயற்கைக்கு தடை செய்கின்றது. பாருங்கள், 6ஆம் முத்திரை முழுவதுமே இயற்கையை தடை செய்யும் செயல்களாம்.
ஆறாவது முத்திரையானது இயற்கை தடை செய்யும் செயல்களாம். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இப்பொழுது புரிகிறதா? சபையோர் ஆமென் என்கின்றனர். அதுதான் ஆறாம் முத்திரை. அதை செய்கின்றவர்கள் யார்? அதை செய்கிறவர்கள் யார்? மோசஸ், எலியா. அதை செய்கின்றவர்கள் யார்? எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்ந்த பின்பு தோன்றும் இவ்விரண்டு தீர்க்கதரிசிகள். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்கனவே நடந்திருக்கும், நம்ம இருக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு நமக்கு எப்படி நமக்கு வந்து கமிங் ஆஃப் தி லார்ட் தான் செவன்த் சீல் இருக்குது. ஏழாவது முத்திரை தான் தேவன் பூலோகத்துக்கு இறங்கி வருகிற காரியமா இருக்குது. அப்ப அவங்களுக்கு இது செவன்த் ட்ரம்பட். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஆமென். அது அவங்களுக்கு என்னவா இருக்குது? கமிங் ஆஃப் தி லார்டா இருக்குது. மேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த ஒரு காரியம் நடந்த மோசஸ் எலியா வரதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருப்போம்? மணவாட்டி வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல போயிட்டு இருப்போம். ஆமென். மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதல போயிட்டு இருப்போம். விசுவாசிக்கிறீங்களா? எப்படி வந்து யோவான் வந்து 4ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளப்படுறாரோ, பரலோகத்துல ஒரு சத்தமானது ஏரிவான்ற மாதிரி சொல்லுதோ, அந்த மாதிரி ஒரு ஏரிவான்ற மாதிரி சத்தம் தான் இது. இந்த கமிங் ஆஃப் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்ம என்ன பண்ணிப்போம்? ஏரிவான் இருக்காரு. அப்ப ஏரிவா சொல்லும்போது அந்த ஏரிவா சொல்லும்போது அந்த ஏரி வரதுக்கான வல்லமை என்ன பண்றாரு இப்ப நமக்கு அவரு? எஸ் கொடுப்பாருங்க. அதான் அந்த வல்லமை தான் என்னது? ராப்சரிங் ஃபெய்த். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எடுக்கப்படுதல் நிகழ்ந்த பின்பு தோன்றும் இரண்டு தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வல்லமையை கொண்டு தேவனுடைய வார்த்தையின் மூலம் இயற்கையை தடை செய்கின்றனர். தேவனுடைய வார்த்தையின் மூலம் இயற்கையை தடை செய்கின்றனர். அவர்கள் வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம்? பூகம்பங்களை அனுப்பலாம். என்ன பண்ணலாம்? அவங்க பூகங்களை அனுப்பலாம். சந்திரனை இரத்தமாகவும் சூரியனை அஸ்தமிக்கவும் விரதையும் கடலிடலாம். ஆமென். என்ன பண்ணலாம்? அவங்க சந்திரனை வந்து என்ன பண்ணலாம்? ரத்தமாக மாத்தலாமா? சூரியனை வந்து அந்தகாரப்படுத்தலாமா? இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? என்ன வேணா செய்யலாம் அவங்க. அங்கேதான் காரியம் பாருங்கள். சபையின் காலத்தில் முத்திரைகள் திறக்கப்படுவதை பாருங்கள். 5ஆம் முத்திரை உயிர் தியாகம் செய்த யூதர்களை குறிக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். ஏன்னா 5வது முத்திரையில் இருக்கிறது என்னது? 5வது முத்திரை வந்து என்ன பண்ணுது? 5வது முத்திரை உடைக்கப்படும் போது பலிபீடத்திற்கு இருக்கிற ஆத்துமாக்கள் அவங்க யார்? அவங்க பத்தி நம்ம பார்த்தோம் போன வாரம். அவங்க தான் யாரு? யூதர்கள். அவங்க ஜூஸ் என்கிற அந்த பேர் பெற்ற அந்த ஜூஸ் என்ற அந்த பேர் இருக்கிறதால தான் கொல்லப்பட்டாங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஆமென். பார்த்தோம். இப்பொழுது இவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய வார்த்தை கொண்டவர்களாய் அவர்கள் விரும்பின யாவும் இயற்கைக்கு செய்கின்றனர். என்ன பண்றாங்க? அவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த உரைக்கப்படுற வார்த்தையில அவங்க காரியங்களை செய்யறாங்க. அவர்கள் பூமியை அசைக்கின்றனர். அவங்க என்ன பண்றாங்க? பூமியை என்ன பண்றாங்க? அசைக்கின்றனர். யார் இவ்விதம் செய்வார்கள் என்பது நமக்கு தெளிவானது. இப்ப நம்ம தெரிஞ்சப்ப யார் இந்த மாதிரி செய்யறாங்க தெரிஞ்சா? அப்ப 6வது முத்திரையின் கீழே நடக்கிற காரியங்களை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? யார் அந்த மாதிரி காரியங்களை செய்யறாங்கன்னா மோசஸ் எலியா தான். அவங்க என்ன பண்ணுவாங்க? எஸ், அவங்க என்ன வேணாலும் அவங்க கொல்லுன்ற மாதிரி வரும்போது சோதனை சொல்லி அவங்க என்ன பண்ணலாம்? கொல்லலாம். எஸ், அவங்க உரைக்கப்படுற வார்த்தைனால அவங்க கொல்ல வரவங்களை வந்து அழிக்க வரவங்களை வந்து அவங்க என்ன பண்ணலாம்? கொலாப்ஸ் பண்ணலாம். ஆமென். இயற்கையை வந்து என்ன வேணா பண்ணலாம்? அவங்க கட்டுப்படுத்தலாம். பூகம்பத்தை வந்து வர வைக்கலாம். ஆமென். ஆமென். சூரியனை வந்து என்ன பண்ணலாம்? அந்தகாரப்படுத்தலாம். வெளிச்சம் இல்லாதபடிக்கு பண்ணலாம். சந்திரனை வந்து ரத்தம் போல மாத்தலாம். ஆமென். அப்ப இயற்கையில வந்து அநேக மாற்றங்களை கொண்டு வருகிற ஒரு வல்லமை வந்து அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு உரைக்கப்படுற வார்த்தைனால. புரியுதா உங்களுக்கு? ஆமென். அது மோசேயும் எலியாவும் அவர்கள் இருவரும் தங்கள் ஏற்கனவே செய்த ஊழியத்தை மறுபடியும் செய்கின்றனர். என்ன இப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? ஆறாம் முத்திரை என்ன என்பது உங்களுக்கு புரிகிறதா? 2 தீர்க்கதரிசிகளும் அதை செய்கின்றனர். இப்பொழுது கவனிங்கள், அது உங்களை திரள செய்ய வேண்டாம். இது 6ஆம் முத்திரை திறந்து யார் தீர்க்கதரிசிகள்? ஆமென். பாருங்கள், அங்கேதான் காரியம் பாருங்கள். சகோதரே, நாம் கழுகின் நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் உயர பேங்கள் நடுவிலே உள்ளோம். அந்த தீர்க்கதரிசிகள் 6ஆம் முத்திரையின் சம்பவங்களை நிகழ்த்தினர். அவைகளை செய்ய அவர்களுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது. ஆமென். அதோ உங்கள் 6ஆம் முத்திரையின் ரகசியம் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றது. இதுதான் 6வது முத்திரையின் ரகசியம். புரியுதா உங்களுக்கு?
அப்ப ஆறாவது முத்திரை வந்து என்ன பண்ணுதுன்னா உடைக்கப்படும் போது அங்க இயற்கையில நடக்கிற காரியங்களை குறித்து அங்க சொல்லுது இல்லைங்களா? பயப்படுறாங்க. சிறியோர் பெரியோர் ராஜாக்கள் அடிமைகள் சுயதினர் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா குகைகளுக்கு ஓடுறாங்க. கண்மலைகளை பார்த்து என்ன பண்றாங்க சொல்றாங்க, எங்களை என்ன பண்ணுங்க, எங்களை வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா தேவனுடைய கோபாக்னியானது அவ்வளவு கொடூரமாய் தேவனுடைய கோபாக்னியானது விழிகிற நேரமானது வந்து விட்டதுன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த மாதிரி சொற்களை சொல்றாங்க. புரியுதா? இந்த மாதிரி காரியத்தை வந்து ஏற்கனவே ஏசாயா சொல்லியிருக்கிறாரு, அப்புறமா எசேக்கியேல் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி காரியத்தை பைபிள்ல வந்து இங்க நடக்கிற காரியங்களை குறித்து ஆறாவது முத்திரைகள் நடக்கிற காரியங்களை குறித்து ஏசாயா சொல்லியிருக்காரு, எசேக்கியேலும் சொல்லியிருக்கிறாரு. மேன் ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இப்பொழுது கவனியுங்கள். வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் நாம் அதை காண்கிறோம். கிறிஸ்துவின் வாயிலிருந்து ஒரு பெரிய பட்டயம் புறப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை அதை கவனித்தீர்களா? கிறிஸ்து வரும்போது அவர் சத்துருக்களை அதன் மூலம் நிர்மூலமாக்குகிறார். நான் கூறுவது சரியா? இப்பொழுது அவர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவரை கவனியுங்கள். 2 தீர்க்கதரிசனம் உரைக்கும் நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. இயற்கையை அவர்கள் தடை செய்கிறார். இப்பொழுது மழை பெய்யாதபடிக்கு எளிய எவ்வளவு காலம் வானத்தை அடைத்தனர்? 3.5 வருடங்கள் என்று கூறுகிறார். அங்கே சரியாக இருக்கின்றதா? அப்போ அங்க 3 வருஷம் என்ன பண்றாங்க? மழை வராதபடிக்கு தடை. அப்ப இங்க இந்த 3 வருஷத்துல அதே மாதிரி செய்தார் அவரு. ஆமென். அங்கே சரியாக இருக்கின்றது. தானியேலின் 70 வாரத்தின் பாகம் எவ்வளவு காலம் இருக்கின்றது? 3.5 வருடங்கள். அங்கே சரியாக இருக்கின்றது. ஆமென். மோசே என்ன செய்தான்? அவன் தண்ணீரை ரத்தமாக மாற்றினான். 6ஆம் முத்திரையின் கீழ் கூறப்பட்டுள்ள அற்புதங்கள் அனைத்தும் செய்தான். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் இவ்விருவரும் அவர்கள் முன்பு செய்த அற்புதங்களையே செய்கின்றனர். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இங்க பாருங்க. என்ன அங்கே பாருங்கள். இப்பொழுது இங்கே வாதைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. வாதைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகின்ற 6வது வாதையில் அல்லது 6வது முத்திரை திறக்கப்படுதலில் இயற்கை யாவுமே தடை செய்யப்படுகின்றது. சம்பவிப்பது சரியாக அதுவே ஆகும். இப்பொழுது பாருங்கள், இங்கே தேவன் எகிப்தில் அவர் செய்த வாதைகளை மீண்டும் செய்து தம் புத்திரனாகி இஸ்ரவேலை மீட்டுக் கொள்கிறார். நான் சொன்னேன் ஏற்கனவே, அங்கு மோசஸ் அனுப்பி இஸ்ரவேல் புத்திரரை விடுவித்தார். அது இப்பொழுதும் அவர் அதே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஆகாபிடம் எலியாவை அனுப்பி 7000 பேரை வெளியே கொண்டு வந்தார். நான் கூறுவது சரியா? புரியுதா? எலியாவை சிறப்பான ஆகாப் வந்து ராஜாவாக அங்க செயல்படும் போது, எசபெல் ராணி வந்து அங்க ராணியாக செயல்படும் போது அவங்க மத்தியில 7000 பேர் என்ன பண்றாரு? வெளியே கொண்டு வர்றாரு. யாரு? எலியாவின் செய்தியின் மூலமாக. ஆமென். புரியுதா உங்களுக்கு? நான் கூறுவது சரியா? ஆகாபிடம் எலியாவை அனுப்பி 7000 பேரை வெளியே கொண்டு வந்தார். அதான் கூறுவது சரியா? உபத்திரவ காலத்தில் அவர்களை அவர் மறுபடியும் அனுப்பி 1,44,000 பேர்களை மீட்டுக் கொள்கிறார். ஆமென். இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள், பாருங்கள். வெளிப்படுத்தல் அல்லது 6வது அதிகாரத்திற்கும் அல்லது 6வது வாதை முத்திரை எண்ணை 6ஆம் முத்திரைக்கும் 7ஆம் முத்திரைக்கும் இடையே 1,00,000 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் மத்தியில யாரு இருக்கிறது? 1,44,000 பேர் இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? மீட்கப்படுவதை அறிவிக்கும் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் கணிதபடி சரிவர அமைந்திருப்பதை கவனியுங்கள். அதான் தேவன் இருக்காரு. ஒவ்வொரு காரியத்தையும் பியூட்டியான இருக்காருன்னா அழகாக அமைச்சிருக்கிறாரு. வேத்த எங்கெங்க என்ன காரியம் வரணுமோ எல்லாத்தையுமே இருக்காரு அவரு. அமைத்து வச்சிருக்கிறாரு. இங்க பாருங்க, ஒரு காரியம் சொல்ல வர இப்போ. ஏன்னா இயற்கை வந்து யாரெல்லாம் கெடுத்தாங்களோ, இயற்கை வந்து யாரெல்லாம் வந்து கெடுத்தாங்களோ அவங்களை என்ன பண்ணுவாரா? கெடுப்பாராம். புரியுதா உங்களுக்கு? அந்த காரியங்களை சொல்றாருங்க. ஏன்னா இங்க பாருங்க, சொல்றேங்க பாருங்க. அது அமெரிக்காவை போன்ற இருக்கிறது. அமெரிக்காவின் எண் 13 ஆகும். ஆரம்பத்தில் அதற்கு 13 சிறு மாநிலங்கள் இருந்தன. அதன் கொடியில் 13 கோடுகள் உள்ளன. அனைத்தும் 13 13 என்றே உள்ளன.
அது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அது ஒரு ஸ்திரீ என்ன ஆகும்? இப்பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது என்ன ஒரு காலம்? அது உபத்திர காலம். மணவாட்டி வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் போன பிறகு இது உபத்திர காலம் வந்து உலகத்தை என்ன பண்ணும்? ஆட்கொள்ளும். அது உபத்திர காலத்துல தான், அந்த 3 வருஷத்துல தான் என்ன பண்ணுவோம்? அந்த 3 வருஷத்துல அந்த பாதி நாட்கள் கடற்பிறதா மோசம் வெளியே என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி இயற்கையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய வார்த்தை உரைக்கப்படுற வார்த்தையினால அவங்க என்ன வேணாமே என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நிறைய கருத்தை பிடிக்குன்ற மாதிரி பாக்குறேன். இங்க பாருங்க, நம்முடைய சொந்த பட்டணத்தை நாம் உதாரணமா எடுத்துக்கொள்வோம். என்ன பண்றாரு இப்போ எங்க அவர் வந்து ப்ராஃபிட் வந்து வாசமா இருக்கிற அந்த பட்டணத்தை குறித்து பேசுறாரு. இப்போ கவனமா கேளுங்க. நம்முடைய சொந்த பட்டணத்தை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். மற்ற பட்டணங்களைப் போலவே இதில் மதுப்பான கடைகளும் வேஸ்தனமும் எல்லாவித சுத்தமும் நிறைந்துள்ளது. இப்போ நம்முடைய பட்டணத்தில் இருக்கும்போது மற்ற பட்டணங்களை குறித்து என்ன பண்றாரு? நினைக்கிறார். அங்க எப்படி நடக்குதோ அதே மாதிரிதான் நம்முடைய பட்டணத்திலையும் நடக்குதுன்ற மாதிரி சொல்றாரு. என்னது பாருங்க, மதுப்பான கடைகளும் வேஸ்தனமும் எல்லா விதமான அசுத்தமும் நிறைந்துள்ளன. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி பட்டணம் இருந்த நிலையில் அதை காண தேவன் நிச்சயம் விரும்புவார். ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்பாக இருந்த அந்த பட்டணத்தையும் அந்த இயற்கையை பார்க்கறதுக்கு ரொம்ப தேவன் விரும்புவார ஒழிய இப்ப இருக்கிற இந்த காரியத்தை பார்த்து அவர் விரும்ப மாட்டார்ன்ற மாதிரி சொல்றாரு. யார் சொல்றது? ப்ராஃபிட். ஓஹையோ நதி கீழே பாய்ந்து கொண்டிருந்த போது கடல் சுடிகளும் வெள்ள சேதங்களும் அப்பொழுது இல்லை. இந்த பள்ளத்தாக்கில் பாவம் என்பதே அப்பொழுது கிடையாது. அப்ப என்ன அப்போ அந்த நதியில வந்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம சுடி ஏற்படுத்த இல்லைங்களா? இல்லங்க, நம்ம தண்ணியில வந்து சுடி ஏற்படும், ரவுண்ட் அடிக்கும். அந்த மாதிரி எல்லாம் அப்ப இல்ல. அப்ப அந்த மாதிரி இல்ல. அப்புறம் வெள்ள சேதங்கள், தனியினால சேதம் வருது, அந்த மாதிரி இல்ல. அப்பொழுது இல்லை. இந்த பள்ளத்தாக்கில் பாவம் என்பது அப்பொழுது கிடையாது. இதெல்லாம் எதனால வருதுன்னா பாவத்துல தான் வருதா இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. இந்த பள்ளத்தாக்கிலே பாவம் என்பது அப்பொழுது கிடையாது. எருமைகள் சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருந்தன. அப்பொழுது அங்கு வாழ்ந்திருந்த இந்தியர்கள் எருமைகளை வேட்டையாடி தின்று ஜீவனம் நடத்தினர். எவ்விதமான தொல்லையும் அப்பொழுது இல்லை. அப்ப அங்க வாழ்ந்து கொண்டிருந்த யாரு? அந்த அமெரிக்க தேசத்துல அமெரிக்க தேசத்துல வந்து அப்போ வாழ்ந்து கொண்டிருந்த இனம் தெரியுமா? வாழ்ந்து கொண்டிருந்த இனம் வந்து செவிந்தியர்கள். அவங்க என்ன பண்ணி இருப்பாங்க? அவங்க இயற்கையை வந்து என்ன பண்ண மாட்டாங்க. அவங்க இயற்கையை வந்து கெடுக்க மாட்டாங்க. இயற்கை என்ன பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவாங்க? அவங்க அமைத்திருப்பாங்க இல்லைங்களா? அப்படிதான் நம்ம வாழ்வு சோதனையே. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இயற்கையை நம்ம மாத்த பாக்குறோம். அதனாலதான் நமக்கு என்ன ஆகுது? நமக்கு நம்ம மத்தியில இந்த மாதிரி கெடுதல்கள் வந்து உண்டாகுது. இப்போ நம்ம போன வாரத்துல வந்து இதுல பார்த்தோம், நியூஸ்ல வந்து எங்கன்னா இல்லங்க ஒரிசால பார்த்தோம். ஒரிசால வந்து ஏன் இந்த மாதிரி இதாச்சு தெரியுமா? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க டேம் உடைஞ்சு போச்சு. டேம் வந்து என்னாச்சு? டேம் வந்து மனுஷன் வந்து கட்டப்படுற டேம் என்னாச்சுன்னா உடைந்து அப்பதான் அழிவானது வந்ததுங்க. அப்ப டேமை கட்டக்கூடாது. ஏன்னா தேவன் வந்து இந்த பூமியை வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதா? அவ பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கும் போது நம்ம ஒரு இடத்துல வந்து தண்ணியை வந்து தக்க வைக்கும் போது அங்க என்ன ஆகுங்க? பூமி வந்து பேலன்ஸ் வந்து என்ன பண்ணாது? கொடுக்காது. பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அப்ப பேலன்ஸ் மிஸ் ஆகும்போது அங்க ஏதோ ஒரு உண்டாக என்ன ஆகுனா அங்க பெரிய ஒரு மனுக்குலத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பை வந்து இயற்கையானது உண்டாக்கும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அப்ப அங்க வாழ்ந்து கொண்டிருந்த செவ்வியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கையில இருக்கிற அந்த எருமைகளை வந்து அடிச்சு அதுதான் அவங்க புசிப்பாங்களா. அவங்க அதான் என்ன ஃபுட் அவங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த எருமையில கிடைக்கிற எல்லா பொருட்களையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எலும்புகளையும் மட்டனையும் என்ன பண்ணுவாங்க? அவங்க புசிப்பதற்காக வைப்பாங்க. அந்த தோலை வந்து அவங்களுக்கு கூடாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? கூடாரத்துக்காக யூஸ் பண்ணுவாங்களா? மறுபடியும் தன்னுடைய ஆடைகளுக்காக என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவாங்க. அப்ப எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க. அவங்க வேஸ்ட் பண்ணாம இயற்கையை வந்து தேவன் வைத்த அந்த ஒரு ஸ்தானத்திலேயே அவங்க வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க சொல்றாரு,
ஆனால் மனிதர் இந்த பட்டத்தில் பிரவேசித்த போது ஆமென். யாரு நாம யாரு நாம மணி பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க இப்போ? அந்த பட்டன் எஸ், அவங்க இங்க பிரவேசிக்கிறாங்க. அந்த பூமியை கண்டுபிடிக்க நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஒரு நபர் என்ன பண்ணுவாரு, அந்த பூமி அந்த பூபாகத்தை வந்து கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வரதுக்கு ஆரம்பிப்பாங்க. எல்லா பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா அந்த பூமியை வந்து கண்டுபிடிச்ச பிறகு அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வசிக்கிறதுக்கு எல்லாமே விரும்புவாங்க. ஆனால் மனிதர்கள் இந்த பட்டணத்தில் பிரவேசித்த போது பாவம் பிரவேசித்தது. ஆமென். பூமியின் மேல் மனிதன் பலுகி பெறுகிற போது பாவமும் வன்முறைகளும் தோன்றின. ஆமது சரி, மனிதன் தான் இவைகளுக்கு காரணம். ஏன் இவை அவமான செயலாகும். என்ன ஒரு காரியம் பாருங்க, என்னது? மனிதன் தான் இவைகளுக்கு காரணம். ஏன் இவை அவமானமான செயலாகும். ஏன்னா மனுஷன் வந்து எப்போ வந்து அந்த பூமிக்கு வந்தானோ, அந்த பிரிட்டிஷ்காரங்க எப்போ அந்த ஒரு செவிந்திரர்கள் வாழ்கிற அந்த ஒரு பூமிக்கு வந்தாங்களோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே எஸ் இயற்கையை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே அழிச்சிட்டாங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? புரியுதாங்க? பாருங்க, என் வசிக்கிற ஊராகிய அரிசோனாவில் அன்றொரு நாள் நான் நின்று கொண்டிருந்தேன். நான் சிறுனா இருந்த போது ஜெரோனிமா குகாய்ஸ் போன்ற அமெரிக்க இந்தியர்களை குறித்து படித்திருக்கிறேன். நான் ஊழியத்திற்கு வந்த பிறகு இவ்விந்தியர்களுக்கு நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். அவர்கள் மிகவும் அருமையான ஜனங்கள். நீங்கள் மிக நல்லவர்களை சந்திக்க விரும்பினால் அவர்கள் நீங்கள் சிவப்பு இந்தியர்களாலே சந்திக்கலாம். அவர்கள் ப்ராஃபிட் வந்து என்ன பண்றாரு, சாட்சி கொடுக்குறாரு. அவங்க தான் என்ன நல்ல ஜனங்களாகும். என்ன பண்றாரு தேவன் ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, ஸ்பீச் பண்ணிருக்காரு, பிரசங்கித்து இருக்காரு. மறுபடியும் அவங்க நல்லவங்க, ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி சொல்றாரு பாருங்க. ஆமென். பின்னர் ஒரு நாள் பிரதான போரில் உபயோகித்த ஆயுதங்களை வைத்திருக்கும் டூம்ஸ்டோன் என்ற இடத்துக்கு சென்று அவர்களை பார்வையிட்டேன். அவர்கள் ஜெரோனிமாவை துரோகியாக கருதுவதுண்டு. ஏன்னா அந்த மாதிரி சொல்றாங்களா யாரு, ஜெரோனிமா என்ற ஒரு நபரை குறித்து. புரியுதா உங்களுக்கு? ஆனால் என்னை பொறுத்தவரை அவன் வீரமுள்ள அமெரிக்கன். அவன்தான் வீரமுள்ள அமெரிக்கன். ஏன்னா அவனுடைய சுதந்திரத்துக்கு என்ன பண்றாங்க, அவனுடைய உரிமைக்காக அவன் என்ன பண்றான், போராடுறான். ஏன்னா அவங்க செவிந்தியர்கள் வந்து அங்க வசிக்கும் போது அந்த இயற்கையை வந்து கெடுத்தாதபடிக்கு என்ன பண்றாங்கன்னா பாதுகாத்து அந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்க தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டிருக்கும் போது இங்க பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, இங்க வந்து அந்த எருமைகளை என்ன பண்றாங்களா, அந்த எருமைகளை வந்து இந்த செவிந்தியர்களை வந்து எங்களுக்கு துரத்தணும்னு சொன்னா என்ன பண்ணோம், அவங்களுடைய ஃபுட்டை என்ன பண்ணோம், பொருளாதாரத்தை வந்து அழிக்கணும். அவங்க பொருளாதாரம் இது அவங்க என்ன பண்ண எருமைகளை தான் நம்பி இருக்கிறாங்க. அப்ப எருமைகளை என்ன பண்ணுவாங்கன்னா ஹெலிகாப்டர்ல போய் என்ன பண்ணுவாங்கன்னா சுட்டு கொலை பண்றாங்க. ஹெலிகாப்டர்ல சுட்டு கொலை பண்ணி நான் இவ்வளவு எருமைகளை வந்து கொன்ற மாதிரி பெருமையா என்ன பண்றாங்களா சொல்றாங்க. யாரு? அமெரிக்கர்கள். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, அது உண்மை. எவருமே செய்ய விரும்புவது போன்று அவன் தன் உரிமைக்காக போரிட்டான். அவனுடைய தேசம் அசூசிப்படுவதை அவர் விரும்பவில்லை. அவன் தேசமானது அசூசிப்படுவதை அவன் விரும்பவில்லை. யாரே அந்த ஒரு நபர் இமான் யாருன்னா அவர் தான், நல்ல பேர் அவருக்கு, ஜெரோனிமா மேன். ஹல்லேலூயா. அந்த செவிந்தியர்களுக்கு ஒரு தலைவன் அவர். விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுது அது எந்த நிலையில் உள்ளது என்பதை கவனியுங்கள். வெள்ளையன் அதில் புகுந்து, வெள்ளையன் யாரு, அந்த பிரிட்டிஷ்காரன். அப்ப வெள்ளையன் உள்ள புகுந்து அவன் குமார்த்திகளை வேசிகளாக ஆக்கினான். அவன் என்ன பண்ண, தன்னுடைய குமார்த்திகளை வந்து வேசிகளாக ஆக்கி, வெள்ளையன் தன் அயோக்கியன், வெள்ளையன் தான் அயோக்கியன். ஆனால் அமெரிக்க இந்தியனோ நடுத்தரமானவன். அவன் பழைய பழக்க வழக்கங்களில் பாதுகாக்கிறவன். அவன் ஒரு எருமையை கொன்றவன். அந்த ஜாதியில் உள்ள அனைவரும் எருமையின் மாம்சம் எல்லாவற்றையும் வீணாக்காமல் புசிப்பார்கள். அதன் தோலை அவர்கள் ஆடைகளாகவும் கூடாரம் போலவும் பயன்படுத்தினர். ஆனால் வெள்ளையன் அங்கு வந்து சுட்டு படுவதற்கான எருமைகளை குறிவைத்து சுட்டு வீழ்த்தினான். என்னே ஒரு அவமானம் செயல். பாத்தியா? அப்ப அவன் வந்து அவன் புசித்து அவன் வாழ்றதுக்காக என்ன பண்ணான், அதை வந்து கொல்லுவான். யாரு? அங்க செவிந்தியன். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவங்க சுட்டு பழகிறதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, எருமைகளை கொல்றாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு அவமான செயல் பாருங்க. மேன். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆப்பிரிக்க கண்டத்தில் காட்டு மிருகங்கள் நிறைய உள்ளன. அத அர்த்தார் காட் பிரேயும்
அவரை சார்ந்தோரும் ஹெலிகாப்டரில் சென்று அவர்களை சுட்டு வீழ்த்தியதாக நான் பத்திரிகையில் படித்தேன். ஒரு பெண் யானை சுடப்பட்டு சுடப்பட்டு சாகும் தருவாயில் கண்ணீர் வெடிப்பதும் இரண்டு ஆண் யானைகள் அந்த பெண் யானையை பிடித்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு புகைப்படம் பத்திரிகையில் பரிசீலிக்கப்பட்டது. அது பாவமான செயல், அது ஒரு விளையாட்டு அல்ல. என்ன பண்றாங்களா, அவர் ஆப்பிரிக்கால வந்து ஒரு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெண்மணி என்ன பண்றா, ஆமா என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெண் யானை வந்து என்ன பண்ண சுட்டு கொள்றாங்களா. அந்த பெண் யானை வந்து சுட்டுக் கொள்ளும் போது அந்த ரெண்டு ஆண் யானைகள் வந்து அதை என்ன அந்த சாகுற அந்த ஒரு தெருவாய் இருக்கிற யானையை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றான். அந்த மாதிரி ஒரு பேப்பர்ல வந்து ஒரு படத்தை பார்க்கறாரு. இதெல்லாம் எப்படிப்பட்ட காரியம், இதெல்லாம் ஒரு பாவமான ஒரு காரியம்ன்றார். விசுவாசிகளா எப்பவுமே ப்ராஃபிட் வந்து வேட்டைக்காரன் தான். என்ன பண்ணுவார் அவர் வந்து வயதான என்னது டீர்ஸ் என்ன பண்ணுவார், அவர் கொல்லுவார், வேட்டையாடுவார். வயதான டீர்ஸ் மானதை என்ன பண்ணுவார், அவர் கொல்லுவார். ஒழிய அவர் வாலிபமா இருக்கிற ஆண்களையும் வாலிபமா இருக்கிற மான்களையுமே ஒரு தாயா இருக்கிற மான்கள் என்ன பண்ண மாட்டார், அவரு கொல்ல மாட்டார். அவரு அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு விசுவாசிகளா ஒரு வேட்டைக்காரன் தான். அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டார். ஐ மேன் இங்க பாருங்க, இந்த மாதிரி காரியங்களை பண்றாங்க. ஏன் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ற பின்பாக பாருங்க. இங்க பாருங்க, நான் வேட்டையாட செல்லும் பகுதியில் வெள்ளையர்கள் வந்து மானை வேட்டையாடியதன் பின்புறத்தை வெட்டி விடுவார். சில நேரங்களில் 8 அல்லது 10 பெண்மன்களை சுட்டு வீழ்த்தி சென்று விடுவதையும் மான்குட்டி தங்கள் தாயை தேடி இங்கும் அங்கும் ஓடும் பரிதாபமான காட்சியை நான் கண்டிருக்கிறேன். அது நல்ல வேட்டைக்காரத்தனம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? என்னை பொறுத்தவரையில் அது கொடூரம் நிறைந்த கொலையாகும். அதனால பண்ணக்கூடாத மாதிரி சொல்றாரு. ஐ மேன் இவ்விதம் வேட்டையாடும் அமெரிக்க துரோகிகள் தான் நாட்டில் நுழைய கனடா தேசம் அனுமதிக்காது. இந்த மாதிரி கொடூரமான வேட்டைக்காரர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, கனடாக்காரங்க அவங்க தேசத்தில் உள்ள விட மாட்டாங்க, புரியுதா, அனுமதிக்காது என்று நான் நம்புகிறேன். அது உண்மை. அவர்கள் என் வாழ்க்கையில் நான் கண்டதிலேயே மிகவும் கீழ்த்தனமான வேட்டைக்காரர்கள். யாரு? பிரிட்டிஷ்காரர்கள். கீழ்த்தனமான, புரியுதா அவர்களுக்கு இப்பொழுது அனைவரும் விதம் செய்வதில்லை. அவர்கள் ஆயிரத்தில் ஒருவர் மாத்திரம் ஒரு கால் நல்லவராக இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் கண்டறியலாம். பாருங்க, இருமைகளை கொன்றுவிட்டால் இந்தியர்கள் பட்டினி கிடந்து சாவார்கள் என்று வெள்ளையர்கள் அறிந்தனர். என்ன பண்றாங்க அங்க அமெரிக்கால வந்து சிவிதர்கள் வந்து சாப்பிடுவீங்களா? இப்ப சாப்பிட என்ன பண்ணாங்க, அவங்க ஃபுட் கொடுக்க கூடாது. ஃபுட் இது அவங்களுக்கு எருமையை வந்து கொள்ட்டாங்கன்னா இதன் காரணமாகவே கொகாய்சம் அவரை சார்ந்த மரபின் இளவரசர்களும் மற்றவர்களும் சண்டை இருந்தது. ஏனெனில் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் பட்னியினால் அவதியுற்றனர். ஒரே பகலில் பப்பலோ பில் போன்றவர் 40 அல்லது 50 எருமைகளை சுட்டுக் கொள்வார்கள். எருமைகளை அழுத்து விட்டால் இந்தியர்கள் ஒழுந்து விடுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். என்ன இந்தியர்களை அவர்கள் இவ்வாறு துன்புறுத்தின் காரணமாக நம்ம தேசிய கொடியில் கரைப்பட்டு விட்டது. அங்குதான் காரியம். ஆனால் இப்பூமியை நாசம் செய்வர்களை தேவன் நாசம் செய்யும் நேரம் வந்துள்ளது. அப்ப 6வது முத்திரையின் கீழ் நடக்கிற காரியத்தான், 6வது முத்திரையின் கீழ் நடக்கிற காரியத்தான் யாரெல்லாம் தேசத்தை வந்து நாசப்படுத்தினாங்களோ பாருங்க. ஆனால் இப்பூமியை நாசம் செய்பவர்களை தேவன் நாசம் செய்யும் நேரம் வந்துள்ளது. கோப கலசங்களும் ஊற்றப்படுற நேரம் தான். கோப கலசங்கள் ஊற்றப்படுகிற நேரமும் அதுதான். இது அந்த ஒரு 3 வருஷத்துல அந்த 3 வருஷம் ஆன பிறகு வெளிப்படுது இல்லீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த 3 வருஷம் ஆனது ஆன பிறகு 1,44,000 பேர் முத்திரிக்கப்பட்ட பிறகு அந்த புத்தியில அந்த இடத்துல என்ன ஆகுவா, அந்த உபத்திர காலத்துல மாட்டிக்கொண்டு அவளும் ரத்த சாட்சியா மரிப்பான். விசுவாசிகளா? அப்பதான் இந்த கோப கலசங்கள் ஊற்றப்படுற நேரம்.
அப்போ இதெல்லாமே இதெல்லாமே பார்க்கும் கோப கலசங்கள் ஊற்றப்படுற காரியமும் அது என்னது பூமியை சுத்திகரிக்கிறது இல்லைங்களா? பூமியை சுத்திகரிக்கிற காரியமா இருக்குது. அப்ப பூமியை சுத்திகரிக்கிற காரியம் இதுக்குள்ள அடங்கி இருக்குது, 6வது முத்திரைக்குள்ள அடங்கி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப பாருங்க, ஆனால் பூமியை நாசம் செய்வர்களை தேவன் நாசம் செய்யும் நேரம் வந்துள்ளது என்று வேதம் கூறுகிறது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். முழு உலகமும் அன்று நாள் நானும் என் மனைவியும் தெற்கு மலையின் மேலேறி பினிக்ஸ் பள்ளத்தாக்கை நோக்கினோம். என் மனைவிடம் நான் இது மோசமாக காணப்படுகிறது அல்லவா என்றேன். அதற்கு அவள் மோசமாகவே எனக்கு புரியவில்லை என்றாள். இங்க பாருங்க, நான் மேலும் விவரித்து அவரிடம் இந்த ஸ்தலம் பாவத்தால் நிறைந்திருக்கின்றது. என்ன பண்றாரு இப்போ? அங்க சொல்றாரு, நான் மேலும் விவரித்து அவளிடம் இந்த ஸ்தலம் பாவத்தால் நிறைந்திருக்கின்றது. ஒருவேளை 1.5 லட்சம் ஜனங்க அல்லது 2 லட்சம் ஜனங்க இருக்கலாம், இங்க இந்த பள்ளத்தாக்கில் இருக்கலாம். ஆனா எவ்வளவு விபச்சாரமும் மது அருந்துதலும் செபித்தலும் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதும் நிறைந்துள்ளது. விபச்சாரம், புரியுதா உங்களுக்கு? விபச்சாரம், மது, சாராயம் குடிக்கிறது, அப்புறமா வீட்டில் வந்து தேவனுடைய நாமத்தை வந்து வணங்குறது. 500 அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு முச்செடிகளும் புல் செடிகளும் தவிர வேறென்றும் இருக்கவில்லை. நதியின் மணலில் ஓநாய்கள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தன. அவ்வாறு தேவன் அதை சிருஷ்டித்தார் என்றார். அப்போ அந்த மாதிரி சிருஷ்டித்த அந்த ஒரு இயற்கையை வந்து இப்ப இங்க வசிக்கிற இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? எல்லாமே கெடுத்து விபச்சாரம், வேசித்தனம், அப்புறம் என்னது மது குடிக்கிறது, அந்த பாட்டில்களை வடிக்கிறது, இப்ப நான் பாக்குறோம் இல்லைங்களா இயற்கையில. அப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு அழிக்கிற நேரமானது வந்து விட்டது. அப்போ இந்த 6வது முத்திரைக்குள்ள தான் இதெல்லாம் அணிகிறது. ஏன்னா பூமி இது 6வது முத்திரையானது சுத்திகரிப்பின் முத்திரை, சுத்திகரிப்பின். அப்ப இது என்ன பண்ணுது? இந்த 6வது முத்திரைக்குள்ள தான் சிறியோர் பெரியோர் ராஜாக்கள் என்ன பண்றாங்க? சுயதினர் அடிமைகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எஸ் தேவனுடைய கோபாக்னது வந்துச்சுன்ற மாதிரி சொல்லி என்ன பண்றாங்கன்னா தப்பிக்கிறது பாக்குறாங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாமே அந்த 6வது முத்திரைக்கு அடங்கி இருக்குது. அப்ப வயசு அடங்கி இருக்குது. என்னது சொல்லுங்க? வயசு அடங்கி இருக்குது. அப்ப பூமி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப பூமி சுத்திகரிக்கப்படுறது, பூமி வந்து சுத்திகரிக்கப்படுகிற எல்லா காரியங்களையும் இந்த 6வது முத்திரையானது என்ன பண்ணுது? அடக்கி வச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. புரிஞ்சுங்களா? ஆனால் மனிதன் அங்கு புகுந்தவுடன் என்ன செய்தான்? அவன் பூமியை அசுத்தத்தால் நிரப்பினான். தெருக்களிலும் நதிகளிலும் அசுத்தமாக்கப்பட்டு விட்டன. ஆனால் மனிதன் அங்கு புகுந்தவுடன் என்ன செய்தான்? அவன் பூமியை அசுத்தத்தால் நிரப்பினான். தெருக்களும் நதிகளும் அசுத்தமாக்கப்பட்டு விட்டன. பாருங்க, பாக்குறவங்களா? இப்போ நம்ம ஏரி பாருங்க. நம்ம ஏரி எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்? ஒரு 25 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஏரி தண்ணி நம்ம குடிப்போம் இல்லைங்களா? தண்ணியை வந்து மத்தியான டைம்ல வந்து மாடு குடிக்க போகும்போது அந்த வெயில்ல வந்து விளையாட்டு அப்படியே குடிப்போம். மேல இப்போ குடிக்க முடியுமா? ஏன்னா அந்த மாதிரி ஏரியெல்லாம் என்னாச்சு? இப்போ கெட்டு போயிடுச்சு. கெமிக்கல்ஸ் நிறைந்த தண்ணியா இருக்குது. கருப்பா இருக்கு தண்ணி. அந்த வாட்டர் இலைகள் பார்க்கும்போது மோசமா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. நம்ம என்ன பண்றோம்? என்ன யூஸ் பண்றோம்? சோப்ஸ், சாம்ப்ஸ் என்ன பண்றோம்? இதெல்லாம் யூஸ் பண்றோம். அப்ப அதோட கெமிக்கல் எங்க போகுது? எஸ், தண்ணிக்குள்ள போகுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ மீன் என்ன பண்ணுது? மீன் வந்து சாப்பிட்டு சாகுது. இப்ப அந்த மீன் நம்ம சாப்பிடுறோம். அப்ப நமக்கு பலன் கிடைக்குமா? அந்த ஃப்ரூட் கிடைக்குமா? கிடைக்காது. இப்படி எல்லா காரியங்கள் எல்லாம் மனுஷன் தான் என்ன பண்ணிட்டான்? மனிதன் வந்து அறிவில வளர்ந்து நாகரிகத்தை வந்து கொண்டு வந்து அவன் என்ன பண்றான்? இயற்கையை வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டான். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அங்குள்ள தண்ணீரை குடித்தல் உங்களுக்கு எந்த வியாதியும் வரக்கூடும். இப்ப இருக்கிற தண்ணீரை வந்து குடிக்க முடியுமா? ஃபில்டர் இல்லாம குடிக்க முடியாது. ஏன்னா எந்த வியாதி வருது சொல்ல முடியல. அவ்வளவு வியாதி இருக்குது பூமி மேல. ஏன்னா ஒவ்வொரு மாசம் ஒரு புது வியாதி வருது இல்லைங்களா? பாருங்க, அங்குள்ள தண்ணீரை குடித்தால் உங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் வரக்கூடும். பாருங்கள், அதை பாருங்கள். இங்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இந்த நிலையில் உள்ளது எல்லாமே மாசுபட்டு தூய்மை கேடாக உள்ளது. உலகம் முழுவதும் சொல்றார். இயற்கையும் பூமியில் அசூசிப்பட்டுள்ளது. தேவனே கிருபையாயிரும். உலகம் முழுவதும் பிரசவ வேதனை
பிரசவ வேதனை உள்ளதாக ஏசாயா கூறியிருக்கிறான். என்ன காரணம்? அவள் 1000 வருட அரசாட்சிக்கு என்று புது உலகத்தை பிரசவிக்க முற்படுகிறாள். அந்த உலகம் பாவமாற சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். அங்கு புதிய ஜனங்கள் வாழ்வார்கள். அது உண்மை. அவர்கள் பாவம் செய்து பூமியை ஒருபோதும் அசுத்தப்படுத்த மாட்டார்கள். அது சரி. உலகம் பிரசவ வேதனை பட்டுக் கொண்டிருக்கிறது. நாமும் மனவாட்டியை உருவாக்குவதற்கென பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லாமே பிரசவ வேதனை அடைந்திருக்கின்றது. புரியுதா உங்களுக்கு? அப்ப பூமி என்ன பண்ணுதா? இயற்கை என்ன பண்ணுதா? சொல்லுங்க, தமிழ் வர மாட்டேதா உங்களுக்கு? பிரசவ வேதனை படிக்கிறது. ஏன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த உலகமானது அசுசினால நிறைந்து கெட்டு போயிருக்குது. அப்ப எல்லாமே இயற்கை என்ன பண்ணுதுன்னா, அது புது எப்படி தேவனுடைய அந்த ஒரு ஆதாம் ஏவல் வந்து அவங்க இந்த பூமியின் மேல வந்து பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்தாங்க இல்லைங்களா? அந்த நிலையை வந்து மறுபடியும் இயற்கை வந்து பெற்றுக்கொள்ளுன்ற என்ன கர்ப்பவேதனைப்படுதான். அதான் பவுல் சொல்றார், அதான் ஏசாயா சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்முடைய பாடி என்ன பண்ணுது? அதுக்காக தான் என்ன பண்ணுது? பிரசவ வேதனைப்படுது, கர்ப்பவேதனைப்படுது. அந்த ஒரு நிலையை அடையணுன்றதுக்காக தான் என்ன பாருங்க, எல்லா மனிதர்களும் மறிக்கிறாங்க. மனுஷன் வந்து எப்படியாச்சு வாலிபமா இருக்கணும் என்பதற்காக, அவன் நல்லா தெரியணும் என்பதற்காக அநேக கிரீம்ஸை பார்க்கிறோம். அநேக கெமிக்கல்ஸ் என்ன பண்ண கிரீம்ஸை உருவாக்குறாங்க, ஆடைகள் அணிந்து கொள்றாங்க, மேக்கப்ஸ் பண்றாங்க. இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய வாலிபத்தை காத்துக்கொள்ளுன்ற மாதிரி ஏதோ ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன பண்ண முடிய மாட்டேங்குது. எஸ், அவங்களால அதை வந்து பாதுகாக்க முடிய மாட்டேங்குது. அது வாலிபனா இருக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, மறிக்கிறாங்க. வயது வந்து ஆகிக்கொண்டே போகுது. இது எல்லாமே எப்படி நான் சொல்லியே, இது எல்லாமே என்னது? பாவத்தினால உண்டானது. புரியுதா உங்களுக்கு? தேவனை மிகுதியால் வேதனை மிகுதியால் அலறிக்கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது என்பதை இது காண்பிக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற காரியங்களை ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுதுன்ற மாதிரி என்ன பண்ணுது நமக்கு. அதான் சீர்கில் நடக்கிற காரியங்கள், வைல்ஸ், ட்ரம்பட்ஸ் எல்லாமே தாங்குது ஊற்றப்பட போகுது பூமி மேல. அதுக்கு முன்னாடி மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுறதுல போவாய். அப்ப பாவநிவர்த்தி எக்கால பண்டிகைக்கும் பாவநிவர்த்தி பண்டிகை மத்தியில மனவாட்டி இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்ப 6 சீலுக்கும் 7 சீலுக்கும் மத்தியில இருக்கிறான் யாரு? 1,44,000 பேர் இருக்கிறாங்க. புத்தியுள்ள கணிகள் இருக்கிறாங்க. பூமி சுத்திகரிக்கப்படுதல் இருக்குது. இதெல்லாமே 6 சீலுக்குல அடங்கி இருக்கு. சோதரி ஹல்லேலூயா. புரிஞ்சா உங்களுக்கு? சோதரி அப்ப 6வது முத்திரைகள் நடக்கிற காரியங்களை வந்து செய்தாரனா மோசஸ், எலியா. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இயற்கைக்கு. புரியுதா உங்களுக்கு? அவங்க எப்படி எகிப்துல செஞ்சாங்களோ, எப்படி வந்து இதுல இஸ்ரேல்ல செஞ்சாங்களோ, ஹல்லேலூயா, அப்படி அவங்க மோசஸ் எலியா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க. இந்த மாதிரி காரியங்களை செய்யும் போது சொல்லியே ஹல்லேலூயா, அங்க வயசு உபத்திர காலத்துல ஊற்றப்படும், கோப கலசங்கள் ஊற்றப்படும். ஏன்னா பூமி வந்து என்ன பண்ண சுத்திகரிக்கணும் இல்லைங்களா? அப்ப பூமியை கெடுத்தவர்களை வந்து எஸ் கெடுக்கிற காலமானது வந்து விட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இங்க பாருங்க, ஒரு நாள் காலையில் இயேசுவும் அவரது மனவாட்டியும் பூமிக்கு திரும்ப வரும்போது இது தேவனுடைய பரதேசியம் அமைந்திருக்கும். அதுவோ என்னை ஆவிக்குரிய போரில் கலந்து கொண்ட வீரர்கள் அவர்களுக்கு அருமையானவர்களுடன் நண்பர்களுடன் இங்கும் அங்கும் உலாவுவார். பரம் சேனையின் தூதர்கள் பரம் சேனையின் தூதர்கள் இசைக்கும் பாட்டுகள் ஆகாயத்தை நிரப்பும். ஓ உத்தமமான உண்மை உள்ள ஊழியக்காரனே, உனக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசிப்பையாக. யோவாள் பாவம் செய்த அதனை தோற்றுவிப்பதற்கு முன்பு உலகம் இவ்வாறு இருந்தது என்பார்கள். ஆமேன். நான் சொல்லலை. இப்போ அப்போ என்ன பண்ணுவாரு? அப்ப பாருங்க என்ன பண்ண. ஒரு நாள் காலையில் இயேசுவும் அவரது மனவாட்டியும் பூமிக்கு திரும்ப வரும்போது அது தேவனுடைய பரதேசியம் அமைந்திருக்கும். புரியுதாங்களா? பரதேசியம் அமைந்திருக்கும். அதுவோ என்னை ஆவிக்குரிய போரில் கலந்து கொண்ட வீரர்கள் அவர்களுக்கு அருமையானவர்களுடனும் நண்பர்களுடனும் இங்கும் அங்கும் உலாவுவர். பரம் சேனையின் தூதர்கள் இசைப்பாட்டுகள் ஆகாயத்தை நிரப்பும். ஓ உத்தமமான உண்மையுள்ள ஊழியக்காரனே, உனக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பியாக. யோவாள் பாவம் செய்த அதனை தோற்றுப்பதற்கு முன்பு இவ்வுலகம் இவ்வாறு இருந்தது என்பார்கள். ஆமேன். 6ஆம் முத்திரை ஏதோ ஒன்றை செய்யப்போகின்றது. ஆம் ஐயா, முழு உலகம் 1000 வருஷ சாட்சிக்காக பிரசவ வேதனை
பட்டு அலறி கொண்டிருக்கின்றது. அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு அப்போ 6வது முத்திரைக்குள்ள தான் இந்த காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இந்த பூமி சுத்திகரிக்கப்பட்டு மில்லினியம்காக ஆயத்தப்படுது. அப்போ இந்த காரியத்தை எல்லாமே மோசஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க வாழ்ந்த அந்த 1,44,000 பேர் மீட்படையும்படி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த காரியங்களை வந்து செய்வாங்க. அவங்க போன பிறகு வைல்ஸ் ஆனது மேன். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ட்ரம்பட்ஸ் மறுபடியும் 7வது ட்ரம்பட்ஸ் என்ன பண்ண ஊற்றப்படுது. அதான் அறுமுகதன் யுத்தம். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3 வருஷம் ஆன பிறகு 660 நாள் கடந்த பிறகு திரும்பி மறுபடியும் 45 டேஸ்ல நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம்? அப்பதான் உரைக்கப்படுற வார்த்தை அந்த 45 டேஸ்ல உரைக்கப்படுற வார்த்தையினால அதான் அதாவது அறுமுகதன் யுத்தம். அங்கதான் என்ன ஆகும்? எஸ், அங்கதான் உரைக்கப்படுற வார்த்தை கிறிஸ்துவும் நாம் வந்து மனவாட்டி வந்து என்ன பண்ணுவோம்? உரைக்கப்படுற வார்த்தையினால கொலாப்ஸ் பண்ணுவோம். அறுமுகதன் யுத்தம் அங்க நடக்கும். அங்கதான் பறவைகளுக்கு என்ன பண்ணுவாரு? அழைப்பு கொடுப்பாரு. அந்த அறுமுகதன் யுத்தத்துல நீங்க என்ன பண்ணும்? இந்த மனுஷனுடைய மாம்சத்தை புசிக்கணும் வாங்கன்ற மாதிரி அழைப்பு கொடுப்பாரு. புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். சொல்லுங்க, புரிச்சவங்களை செய்தி புரிச்சவங்களுக்கு கண்டிப்பா அவங்களை புரிச்சுன்ற மாதிரி விசுவாசிக்கிறேன். எல்லாரும் ஜெபிக்கலாம்.